ஓகே சார், ஹாப்பி ஈவினிங். சுரேஷ்ண்ணா வணக்கம். ரவிப்ரியா மேடம் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஆல் அசோசியேட்ஸ் அனைவருக்கும் இனிமையான மாலை வணக்கங்கள். இன்னொரு 5 minutes வெயிட் பண்ணலாங்க. இன்னைக்கு ஒன்லி வந்துட்டு நம்மளோட அசோசியேட்ஸ்க்கான மீட்டிங் தான். எதுவும் பிஓஎம் மாதிரிலாம் இருக்காருங்க. மேபி அந்த மாதிரி இருந்தாலும் கூட நியூ அசோசியேட்ஸ் வேணாம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சில ப்ராசஸ் சேஞ்சஸ், அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற சில ப்ராக்டிக்கலான விஷயங்கள்லாம் நம்ம பேச போகிறோம். அதனால் நியூவாக வந்து ஏதோ ஒரு ப்ராஸ்பெக்ட் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. அதுக்காக தான். ஸோ பிஓஎம் போடும்போது நீங்கள் நியூ ப்ராஸ்பெக்ட் இன்வைட் பண்ணிக்கோங்க. அஸ் ஆஃப் நோ உங்களோட டீம் அசோசியேட்ஸை கொஞ்சம் ஃபாலோ கால்ஸ் எடுங்க, உள்ளே வராங்க. மேபி நிறைய பேர் அந்த ப்ராசஸ், அந்த சேஞ்சான ப்ராசஸ் வந்து நீங்கள் அடாப்ட் ஆகி நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம். சில பேர் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ என்ன சேஞ்சஸ், எப்படி பண்ணணும், அதில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம பேசலாம். ஸோ மேக்ஸிமம் ஒரு 7:05 நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு 2-3 minutes இருக்குது. ஸோ உங்களோட அசோசியேட்ஸை இன்வைட் பண்ணுங்கள். எல்லாத்தையுமே கொஞ்சம் இந்த ஜூமில் வந்து கலந்துக்க வைங்க. ஓகே, ஸோ 7:05 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. தேங்க்யூ. பிரதர் வாங்க, வணக்கம். கார்த்தி அண்ணா வணக்கம். சார் வணக்கம். சார் வணக்கம் வணக்கம். ஓகே, ஸோ ஒரு 2 minutes வெயிட் பண்ணலாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் 7:05 ஆனோன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ. இருக்கிறாங்க, பரவாயில்ல, வரட்டும். ஸோ 2:35 ரீச் ஆகிருக்கிறோம். இன்னொரு 270 மெம்பர்ஸ் பக்கம் வரலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாருமே வந்து மறுபடியும் ஜூம் வாயிலாக சந்திக்கிறதில்ல. கிட்டத்தட்ட ஒரு 1 week ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஏன் கண்டினியூஸ் ஜூம் செஷன் இல்லை அப்படிங்கிறது நிறைய பேர் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதங்கமாக இருக்குது. ஸோ அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு சாரி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா நிறைய சேஞ்சஸ், ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ், ஃப்ரீக்வெண்ட் அப்டேட்ஸ், நிறைய விஷயங்கள் வரும்பொழுது அந்த ப்ராசஸ் என்ன, எதுக்காக அது நடந்திருக்குது, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன, இதில் நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே நமக்கு ஒரு டைம் தேவைப்படுது. ஸோ டாப் லெவல் டீமோட சில விஷயங்கள் கேட்கும்பொழுது அவங்களுக்குமே சில விஷயங்கள் வந்து கிளாரிட்டி இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஒரு மீட்டிங்கை வந்து எடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் எந்த ஒரு மீட்டிங்குமே அந்த ஒரு டைம் எடுத்துக்கிறதுக்கு உண்டான காரணம் அதுதான். அதுக்காக ரொம்ப லாங் டைம்லாம் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஒரு 1 or 2 days அதை பார்த்தா தான் நமக்கே வந்து ஒரு ஐடியா வரும். அதே மாதிரி அந்த மைக்ரேஷன் ப்ராசஸ் போகும் பொழுது என்ன சேஞ்சஸ் நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இப்போ ப்ரைஸ் ட்ராப் ஆகுது அப்படின்னா அது மேபி மைக்ரேஷனால நடக்குதா, அல்ல அந்த லிக்விடிட்டியில் இருக்கக்கூடிய அந்த ட்ராப்னால வருதா அப்படிங்கிறது நமக்கு வந்துட்டு அந்த ப்ராசஸ் முடிகிறப்ப தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால அந்த டைம் எடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கிளாரிட்டி எடுத்துட்டா நம்ம அதை போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஒரு கேப் இருக்குது. ஸோ அது யாரும் வந்துட்டு மிஸ்டேக்காக எடுத்துக்க வேணாம். அண்டு இன்னொன்று என்னன்னா, நிறைய நண்பர்கள் வந்துட்டு வேற டீம்ல போடக்கூடிய மீட்டிங் லிங்கை வச்சு நீங்க உள்ள போய் பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்றீங்க. தப்பு கிடையாது, போய் பாருங்க. நாலேஜ் எங்க கிடைச்சாலும் எடுக்கிறது நல்ல விஷயம் தான். பட் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட வே ஆஃப் அப்ரோச் வேற மாதிரி இருக்கும். அங்கே உள்ள வே ஆஃப் அப்ரோச் சம்டைம்ஸ் ஏதாவது டிஃப்ரெண்டாக இருந்து அவங்க சில மோட்டிவேஷனான சில விஷயங்கள்லாம் பேசும்பொழுது அதனால வந்துட்டு பிஸ்னஸ்ல எங்கேயும் ஒரு சில சிக்கல் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் நம்ம மீட்டிங் போடக்கூடாது அந்த மாதிரிலாம் கிடையாது. மீட்டிங் போடுறதுக்கு முன்னாடி என்ன அப்டேட், என்ன ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதில் நமக்கு என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், இது நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் அந்த கேப். ஓகே, ஸோ ரொம்ப நன்றி. மீண்டும் வந்து உங்களெல்லாம் சந்திக்கிறதில்ல. எஸ், ஐஃபிக்ஸ் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கு. இப்போ டோக்கியோவில் நேற்றுக்கு வந்து ஒரு சமிட் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு லீடர்ஷிப் மீட்லாம் முடிச்சுட்டு வந்துருக்குறாங்க. ஸோ நம்ம கிடைச்ச அப்டேட் என்ன அப்படின்னா, நம்மளோட அந்த எக்கோசிஸ்டம், அந்த 7 எக்கோசிஸ்டத்தோட கம்ப்ளீட் டீட்டெயில் தான் நேற்றுக்கு நடந்த அந்த சமிட்ல வந்து கொடுத்துருக்குறாங்க. வேற நியூவா எந்த அப்டேட்ஸும் இல்லை அப்படிங்கிறத இப்போதைக்கு நம்ம கிடைச்சிருக்கிற தகவல். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிட்டு அதோட நம்ம சொல்றோம் அப்படின்னு இருக்கிறாங்க. ஸோ நியூ அப்டேட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி 7 எக்கோசிஸ்டத்தை லான்ச் பண்றதை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் ஆல்ரெடி நாங்கள் வந்து மலேசியா ஈவெண்ட்ல நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மலேசியா ஈவெண்ட்லேயே அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒவ்வொரு அந்த எக்கோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் வரும்போது என்னென்ன ஆஸ்பெக்ட்ல நம்ம வந்து போகுது, அதுல வந்து என்னென்ன மாதிரியான ரெவன்யூ ஜென்ரேஷன் இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏஎஃப்எக்ஸோட காயினோட யூட்டிலிட்டி பிளஸ் யூஎஸ்டிஏயோட யூட்டிலிட்டி என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க.
ஸோ இதுதான் டோக்கியோ ஈவெண்ட்ல நடந்த சமிட்ல கிடைச்ச அப்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடுத்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, செந்தில்நாதன் சார் உங்களுக்கு பேனலிஸ்ட் கொடுத்து நீங்கள் டிக்ளைன் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் கொடுக்குறேன். ஸோ நிறைய நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஒவ்வொரு டீமோட அந்த லீடர்ஸ் தான் கொடுக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 8-9 பேனலிஸ்ட் தான் வர முடியும். ஸோ யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. 1 செகண்ட். ஓகே. ஸோ பேனலிஸ்ட் வந்துட்டு ஒரு லிமிட்டட் நம்பர்ஸ் நம்ம கொடுக்க முடியும். ஓகே. ஸோ இந்த முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இன்னைக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆயிருக்கு சார். ஏன் ப்ரைஸ் ட்ராப் ஆயிடுச்சு? ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்துட்டு ஆகஸ்ட் 1 அந்த அப்டேட்ஸ்லாம் வரும்பொழுதே நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். அதில் ஒரு அப்டேட் மீட்டிங்ல வந்துட்டு இந்த பேன்கேக் ஸ்வாப்ல லிக்விடிட்டி வைக்கும் பொழுது என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கும், சாதக பாதகங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம பேசியிருக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு லிக்விடிட்டி வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலா இப்போ ஏஎஃப்எக்ஸ் காயின் கொடுத்து நீங்க யூஎஸ்டிடி எடுத்துக்கிறதுக்காக ஒரு லிக்விடிட்டி அங்க வந்து லிக்விடிட்டி பூல்ல வச்சிருவாங்க, ஒரு வேலட்ல ஹோல்டு பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து போட்டுருவாங்க. ஸோ அதுல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சுங்கிறது தான் அது டிஎக்ஸ் அப்படி டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுல ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா இதை கொடுத்தா இது வெளியில வரணும், இது இந்த ரேட்டுக்கு இந்த காயின் வந்து வெளியில வரணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அப்போ ஏஎஃப்எக்ஸ் கொடுத்தா அந்த ஏஎஃப்எக்ஸ் வேல்யூ இந்த இன்னைக்கு வேல்யூல இந்த யூஎஸ்டி வெளியில வரணும் அப்படிங்கிறது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல லிக்விடிட்டி கம்மியாகும் பொழுது ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகும். லிக்விடிட்டி கம்மியாகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ யூஎஸ்டி வந்து எடுத்துட்டு போயிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது, அது பண்ண முடியாது. ஆக்சுவலா எந்த ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச்லையுமே ஒன்ஸ் ஒரு காயினை ஒரு வேலட்ல ஹோல்டு பண்ணி ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் போட்டாச்சுன்னா டைரக்டா போய் அந்த காயினை எடுத்துட்டு யாராலையும் போக முடியாது. என்ன கான்ட்ராக்ட் என்ன இருக்கு? ஏஎஃப்எக்ஸுக்கு யூஎஸ்டி கொடுக்கணும். ஸோ அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம ஏஎஃப்எக்ஸ் கொடுத்தோம்னா அது யூஎஸ்டியை நம்ம கொடுத்துருது. ஸோ அப்போ ஏஎஃப்எக்ஸ் ஹோல்டிங் யார்கிட்ட இருக்குது? கம்யூனிட்டி கிட்ட இருக்குதா, கம்பெனி கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் தான் நம்ம பார்க்கணும். ஸோ அஸ் ஆஃப் நோ கம்யூனிட்டி கிட்ட ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் இருக்குது, கம்பெனி கிட்ட இருக்கும். ஓகே. ஸோ இப்போ கம்யூனிட்டியும் போய் சேல் பண்ணணும், கம்பெனியும் ஒரு குறிப்பிட்ட அளவை சேல் பண்ணுவாங்க. கம்பெனி எதுக்காக சேல் பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்க்கு உண்டான எக்ஸ்பேன்ஷனுக்கு உண்டான ஃபண்டா கூட அவங்க எடுக்கலாம், சில ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ் வந்து பண்றதுக்காக கூட அவங்க எடுக்கலாம். ஸோ இது என்னன்னா, இந்த பிரைஸ் ட்ராப் வந்து அதுக்கப்புறம் இந்த பிரைஸ் கம்மியா வரும்பொழுது நிறைய நியூ கம்யூனிட்டி மெம்பர்ஸ் உள்ள வரலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ்க்காக கூட அவங்க அந்த மாதிரி பண்ணலாம். நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, இது இதுக்காக தான் நடக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியாது. ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆக்சுவலா பிரைஸ் ட்ராப் ஆயிருக்கு, பட் அந்த ட்ராப் ஆன பிரைஸ் மறுபடியும் பம்ப் ஆயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஆக்டிவா உள்ள இருக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க மானிட்டர் பண்ணணும். ஸோ கம்யூனிட்டி ரொம்ப ஆக்டிவா இருக்குங்கிறத பார்க்க முடிஞ்சு. நேற்று $13 வரைக்கும் பிரைஸ் போயிட்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு $8.5 இன்னைக்கு வந்துட்டு பிரைஸ் இருக்குது. ஸோ பிரைஸ் ஆர்கானிக்கா மேலே ஏறுது, கொஞ்சம் இறங்குது, மறுபடியும் மேலே ஏறுது. இது என்னன்னா கம்யூனிட்டியோட மூவ்மெண்ட்னால இது நடக்குது. ஸோ இன்னைக்கு அவங்களோட அந்த டோக்கியோ சமிட் முடிச்சதுக்கு அப்புறமா லீடர்ஸ் கிட்ட பேசும்போது அதான் ஆக்சுவலா கம்பெனி என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஏஎஃப்எக்ஸ் அப்படிங்கிற ஒரு காயின், அந்த டோக்கன் அது கம்யூனிட்டி கிட்ட டோட்டலா உள்ள வரப்போகுது. அப்ப அந்த கம்யூனிட்டி தான் அதை க்ரோ பண்றதா இல்ல டீ க்ரோத் பண்றதா அப்படிங்கிறது கம்யூனிட்டி தான் டிசைட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கிறாங்க. அப்ப கம்யூனிட்டி வந்து க்ரோத் பண்றதுக்கு உண்டான வேலைகள் பண்ணுதா அப்படின்னா எஸ் பண்ணுது. ப்ராப்பரா இன்னைக்கு ஆர்ஒய் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த ஆர்ஒய் எடுத்தோம்னா ஸ்வாப் பண்ணோம்னா இமிடியேட்டா வித்ட்ரால் போட்டோம்னா வேலெட்டுக்கு போகுது. ஸோ அந்த வேலெட்ல நீங்க ஸ்வாப் பண்ணீங்கன்னா இமிடியேட்டா அது யூனிவர்சிட்டி அவர் வித்தின் ஃபிராக்ஷனல் செகண்ட்ல எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஸோ கம்யூனிட்டி ஆக்டிவா இருக்க என்ன ஆகும்னா காயினோட பிரைஸ் மொமெண்டம் இருக்கும். ஸோ இப்போ இதில் நிறைய பேருக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு சார், அப்போ நம்ம வந்து ஏற்கனவே போட்டதுக்குண்டான ஆர்ஒய் வரும்போது எனக்கு கம்மியான வேல்யூல தானே வருது. பர்சன்டேஜ் ஓகே, 1.35% ஃபார் வீக்லி அண்ட் 1.57% ஃபார் இயர்லி, இது ரெண்டும் ஓகே தான். பட் அதுக்கு முன்னாடி ஏஎஃப்எக்ஸ் காயினா எனக்கு வருது. அந்த ஏஎஃப்எக்ஸ் காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் பேன்கேக் ஸ்வாப்லையோ இல்லை ஏதோ ஒரு வேலெட்டில் போயிட்டு ட்ரஸ்ட் வேலெட்டோ சேஃப் வேலெட்டோ நான் போகும்பொழுது எனக்கு $8 $9 தான் இருக்குது. ஆக்சுவலா அதுல வந்து $19 இருக்கு, $20 வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ இந்த செட்பேக்கை நான் என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளயுமே இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்துட்டு இது எனக்கு எந்த அப்டேட்ஸ் மேல இருந்து பெருசா அப்டேட்ஸ் எதுவும் கிடைக்கல. பட் நான் கால்குலேட் பண்ணதை வச்சு நான் ஒரு விஷயத்த நான் உங்களோட ஷேர் பண்றேன். மேபி அதுல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருக்கு, இல்ல அதுல ஏதாச்சும் நான் சில விஷயங்களை ஆட் பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்துட்டு பேனல் மெம்பர்ஸ் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஆக்சுவலா நம்ம இப்போ இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல போயிட்டு நம்ம ஸ்டேக் பண்ணும் பொழுது நம்ம என்ன வேல்யூ என்ன காயின் உள்ள போடுறோமோ அதோட வேல்யூ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா 50% AFX 50% USDAI அப்படிங்கிற ஃபார்மெட்ல தான் அது வந்து ஸ்டேக்கிங் உள்ள போகுது.
ஏஐ டிஃபை ஸ்டேக்கிங் ப்ரோட்டோகால்குள்ள போகுது. ஸோ அது பேன்கேக் ஸ்வாப்குள்ள போகும்பொழுது அதோட வேல்யூ வச்சுட்டு ஒரு எல்பி டோக்கனா ஜென்ரேட் ஆகுது. ஸோ இந்த எல்பி டோக்கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லிக்விடிட்டி பூல்ல நம்மளோட நமக்கு உண்டான அலோகேஷன் வச்சுக்கோங்களேன். இப்ப பூங்குடி ராஜன் அப்படிங்கிற பேருக்கு உண்டான ஒரு அலோகேஷன் இத்தனை எல்பி டோக்கனா அது அலோகேட் ஆகுது. அப்ப 50% ஏஎஃப்எக்ஸ் 50% யூஎஸ்ஏ போகுது. இப்ப நமக்கு வந்து அந்த டேர்ன் அரவுண்ட் டைம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. வீக்லி பிளானோ இல்ல இப்போதைக்கு வீக்லி பிளானோ வச்சுக்கலாம். 7 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு ஏஎஃப்எக்ஸ் ஆகும் யூஎஸ்ஏவும் அந்த கேபிட்டல் ரிட்டர்ன் வந்துருது. ஸோ அஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு காயினோட பிரைஸ் உள்ள எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா $19.7 கிட்டத்தட்ட $19.7 வச்சிருக்காங்க. 19.65 அந்த மாதிரி இருக்கு. அதுவே ஏஎஃப்எக்ஸ் பிரைஸ் வெளியில போனா எவ்வளவு இருக்குன்னா அரௌண்ட் ஒரு $9 இருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட $10 நமக்கு வந்துட்டு $10.5 வந்து நமக்கு டிராப். இப்ப இதுல ஒரு விஷயம் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா இதெல்லாம் நான் கால்குலேட் பண்ண விஷயத்த நான் ஷேர் பண்றேன். இதுல என்ன அப்படின்னா இப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பேன்கேக் ஸ்வாப்லயோ இல்ல பேன்கேக் ஸ்வாப்ல நீங்க வாங்குறீங்க யூஎஸ்டிடியை வச்சு நீங்க ஏஎஃப்எக்ஸா ஸ்வாப் பண்ணிக்கிறீங்க. ஸோ அது என்ன ப்ரைஸ் வாங்குவோம் அப்படின்னா $9 வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன். $8.25 தான் $9 ரவுண்டா வச்சுக்கோங்க. $9 நம்ம வாங்குறோம். அந்த ஏஎஃப்எக்ஸ் உள்ள வருது, எங்க ஸ்டேக்கிங்குள்ள வருது, ஐஃபிக்ஸ் ஐடிக்குள்ள நம்ம கொண்டு வரோம். வரும்பொழுது அது $20 மதிப்புக்கு வருதுங்க உள்ள. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் $100 நான் பர்ச்சேஸ் பண்றேன் அப்படின்னா $10 வச்சுக்கோமே வெளியில 10 ஏஎஃப்எக்ஸ் நான் வாங்கியிருப்பேன். இப்ப அந்த 10 ஏஎஃப்எக்ஸ் நான் ஸ்டேக்கிங்குள்ள கொண்டு வரும் பொழுது அதோட வேல்யூ $200 இருக்கும். ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் சொல்றேன் $200 இருக்கும். இப்ப ஸ்டேக்கிங் பண்ணும்பொழுது இந்த 10 ஏஎஃப்எக்ஸ் வந்துட்டு 5 ஏஎஃப்எக்ஸ் ஆகும், ரிமைனிங் 5 ஏஎஃப்எக்ஸ் வந்துட்டு 50 USDA ஆகும் உள்ள போய் பாக்கெட்ல இருக்குங்க. உங்களோட ஆர்ஒஐ தாண்டி அந்த டெர்ன் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 ஏஎஃப்எக்ஸ் பிளஸ் 50 USDA உங்களுக்கு வெளியில வந்துடும். ஓகேங்களா, ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ங்கிறது கிடையாது. இன்னைக்கு தேதிக்கு புதுசா ஸ்டேக்கிங் பண்றவங்களுக்கு. பழைய ஆளுகளுக்கு வரக்கூடிய ஆர்ஓஐக்கு எனக்கு கம்மியான சார் இருக்கு அப்படின்னா நீங்க தேவைன்னா சேல் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களோட ஆர்ஓஐ தான் நீங்க சேல் பண்ண போறீங்க, கேபிட்டலை சேல் பண்ணல. ஸோ உங்களோட ஆர்ஓஐ நீங்க சேல் பண்றீங்க, அதுக்கு என்ன யூஎஸ்டியோ இன்னைக்கு வேல்யூக்கு வந்துருதுங்க. ஒருவேளை இல்ல நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஹோல்டு பண்ணும்போது கண்டிப்பா பிரைஸ் மொமெண்டம் பிக்கப் ஆகும். ஏன்னா இந்த ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம்ல ஒரு காயினா மாத்தி அந்த காயின் ஸ்டேக்கிங் ப்ரோக்ராம் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா ஹோல்டிங் அதிகமா இருக்கும் பொழுது, அதாவது செல்லிங் கம்மியா இருக்கணும், ஹோல்டிங் அண்ட் பையிங் அதிகமா இருக்கணும். ஸோ இந்த ப்ரொபோர்ஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அதோட பிரைஸ் மொமெண்டம் பிக்கப் ஆகும். அது கம்யூனிட்டி கையில தான் இருக்குது. அப்ப அந்த பிரைஸ் மொமெண்டம் பிக்கப் ஆகும்போது நான் சேல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாலும் வெல் அண்ட் குட். இல்ல சார் நான் கம்யூனிட்டி வச்சிருக்கிறேன், நான் டீம் எடுக்கிறேன், நான் பிசினஸ் எடுக்கிறேன், ஸோ அந்த பிசினஸ்க்கு நான் காயினாவே நான் அனுப்பிச்சிக்கலாமா? எஸ், அனுப்பிச்சிக்கலாம். இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் நீங்க பண்ணலாம். அப்ப இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது அது கிட்டத்தட்ட $19.66 தான் மூவ் ஆகுது. அப்ப அவர்கிட்ட அதே வேல்யூக்கு நீங்க வாங்கணுமா? எஸ், வாங்கிக்கலாம். இல்ல அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு நான் வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் நான் மூவ் பண்றேன், ஒரு $1000 போடுறாரு அப்படின்னா $500 வந்து நான் வெளியில ஏஎஃப்எக்ஸ் வாங்கிட்டு அதுல ஒரு லாபத்தை வச்சுக்கிறேன். பேலன்ஸ் ஒரு $500 நான் என்னோட இருந்து கொடுத்துறேன். எப்படி பார்த்தாலும் உள்ள வரும்போது $20 தான் வரப்போகுது. அது வேல்யூ ஒன்றும் மாறப்போறது இல்லை. நீங்க கொடுத்தாலும் சரி, அவர் வாங்கினாலும் சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரீங்க அப்படின்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இதுல இருக்கக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். பிரைஸ் டிராப் ஆயிருக்கு, நெகட்டிவ் தான், பட் அந்த நெகட்டிவ்லயும் ஒரு மொமெண்டம் பிக்கப் ஆயிடுச்சு. அப்ப அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவ் பாயிண்ட்டை நம்ம பாக்குறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் அளவுக்கு அதிகமா ஸ்டேக்கிங் குள்ள கொண்டு வந்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டேக்கிங்கும் உங்களுக்கு ஆர்ஓஐ ஏஎஃப்எக்ஸ் தான் வரப்போகுது. அதை நீங்க உள்ளே இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா $20 மதிப்பு பண்ணிக்கலாம். இல்ல ஹோல்டு பண்ணி பிரைஸ் ஏறும்போது வித்துக்கனாலும் வித்துக்கலாம். இல்ல எனக்கு என்ன பிரைஸோ வருதோ வருது சார், எனக்கு வர்றது ப்ராஃபிட், எனக்கு ஆர்ஓஐ தான் வருது, ஸோ அந்த ஆர்ஓஐ நான் சேல் பண்ணிக்கிறேன், ஸோ அது என்ன டாலர் வருதோ எனக்கு வரட்டும் அப்படின்னாலும் வெல் அண்ட் குட். ஓகே சார், ஜூன் பிரைஸ் டாப் ஹோல்டிங் நாட் அஃபெக்ட் மச். ஓகே ஓகே, இதெல்லாம் இருக்கு சார், ஃபைன். ஸோ அந்த அஃபெக்ட், அதாவது அந்த டிராப்னால ஒரு செட்பேக் இருக்குது, பட் அந்த செட்பேக்கை நீங்க இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்துட்டு இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு ப்ராசஸ் சேஞ்சஸ் இருக்குது, பட் அந்த ப்ராசஸ் சேஞ்சஸ்ல எந்த இடத்துலயும் அந்த அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஒரு ஆர்ஒஐ வருது, இமிடியேட்டா அது வந்து கிரெடிட் ஆகுது, இமிடியேட்டா வித்ட்ரால் போட்டோம்னா வருது, வேலட்டுக்கு வருது. ஸோ இதெல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்ப ப்ராசஸ் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, ஆனா ப்ராசஸ் லைவ்ல இருக்குது. அப்ப லைவ்ல எல்லாமே உள்ள இருக்கும் பொழுது, காயின்ஸ் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் பொழுது நீங்க அதை யூஸ் பண்ணி இந்த செட்பேக்ல இருந்து ஈஸியா ரெக்கவர் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப இப்ப வந்து நிறைய பேர் கேட்கறாங்க, நான் வந்து கம்மியான ரேட்டுக்கு வாங்கிக்கலாமா? வாங்கி நான் வந்து தாராளமா வாங்கிக்கலாம். இட்ஸ் யுவர் சாய்ஸ். கண்டிப்பா வாங்கலாம். பிரைஸ் மூவ்மெண்ட்டை பார்த்துட்டு நீங்க வாங்குங்க. எப்படி இறங்குது, இறங்கும் போது வாங்குங்க,
ஏறும்போது ஹோல்டு பண்ணி நீங்க சேல் பண்ணணுமா? எஸ், ஹோல்டு பண்ணி நீங்க சேல் பண்ணலாம், நோ இஷ்யூ. எல்லாமே நீங்க வேலட்குள்ளே வைக்கலாம், பேன்கேக் ஸ்வாப்லேயே சேல் பண்ணலாம், இல்ல நீங்க வந்துட்டு சேஃப் வாலெட்டை கனெக்ட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதையும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஐடிக்குள்ள வேலட் ஃபர்ஸ்ட் பைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்னங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐடிக்குள்ள வேலட்டை பைண்ட் பண்ணுங்க. அந்த வேலட்டுங்கிறது சேஃப் வாலெட்டா இருக்கலாம், பேன்கேக் ஸ்வாப்பா இருக்கலாம், எனி கைண்ட். வேலட்டுங்கிறது சேஃப் வாலெட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ட்ரஸ்ட் வாலெட் வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியா இருக்குது. ஸோ இமிடியேட்டா வித்ட்ரால் போட்டீங்கன்னா அங்கே இமிடியேட்டா அடுத்த செகண்ட் அங்கே வந்து கிரெடிட் ஆகுது. ப்ராசஸ் வந்து எல்லாமே இன்டர்லைன் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலா டீசென்ட்ரைஸ்டா வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மூவ் வந்து ஈஸியா பண்ண முடியும். இதுல எனக்கு வந்து ஒரு சில பேனல் மெம்பர்ஸ் கொஞ்சம் உங்களோட ஒப்பீனியன்ஸ், உங்களோட ஷேரிங்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். மேபி என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டா இல்லையான்னு பார்க்கணும். எஸ் ஏழுமலை சார். எஸ் சார். ஓ, மார்னிங் கூட நான் டீம்ல பேசும்போது கிரி சார் கிட்ட பேசும்போது அதான் சார் பேசிட்டு இருந்தோம். என்ன பேசணும்னா, இன்னைக்கு வந்து $100 வாங்குறவருக்கு வந்து $200 ஸ்டேக் ஆகுது. அந்த $200 ஸ்டேக் ஆகும்போது அந்த 1.3% $100 வர்றதே அவருக்கு $200 ஸ்டேக் ஆகுது. ஆமா சார். ROI வரும்போது இப்போ வந்து 200 பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுங்க. 100 பர்சன்டேஜ் கரெக்டா ரவுண்ட் அப் ஆகும். ஆமா, இவர் போறது $100 தானே. ஆமா ஆமா. அது ஸ்டேக்கிங் ஆகுறது வந்து பிரைஸ் பேஸ் பண்ணி வித்தியாசத்துல வந்தா கூட இவர் $100 தான் போடுறாரு. $100 ROI வந்து கன்ஃபார்மா வந்துரும். ஆனா அங்க ஸ்டேக் ஆகிற இடத்துல $200 வருது. ஆமா, அது பின்னாடி உங்களுக்கு வந்துட்டு வெளியில வரும்போது ஃபியூச்சர்லயும் ஒரு ப்ராஃபிட் அதுக்கு இருக்கு. எஸ், USDA வரும், அதுல வரும். அதனால அது வந்து பிளஸ் தான். இந்த டைம்ல ட்ரேட் எடுக்க வந்து பெட்டர் பர்ச்சேஸ் பண்ணி பண்றதுங்கிறது தான் நானும் டீம்ல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் சார் ஆல்ரெடி. வெரி குட், வெரி குட். ஓகே 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 சார். ஃபைன் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற காயின் கொடுத்தா ஆனா நம்மளுக்கு லாபம், ஆனா அடுத்தவங்களுக்கு அது வந்து புதுசா வர இல்ல. அப்படி இல்லைன்னா இப்ப உங்களோட காயின் உள்ள $20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க அவருக்கு கொடுத்தாலும் அது $20 தானே ஸ்டேக் ஆகுது இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ல. இன்டர்னல் ஸ்டேக் ஆகுது சார். ஆனா அவர் வெளியே ROI எடுத்தாருன்னா அது டக்குன்னு கம்மியாகிற போது அவர் ஃபீல் பண்ணுவாருங்களா? நோ, உங்களுக்கு வந்துட்டு பாதி AFX பாதி USDA போகுது. அவர் கேபிட்டலே ரெண்டா பிரியுதுங்கன்னா $200 அவர் வந்து இது பண்றாரு. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு விதமா நீங்க பண்ணலாம். 50% உங்களோட காயினை கொடுக்கலாம், 50% அவருக்கு வந்து வெளியில வாங்கி நீங்க பர்ச்சேஸ் பண்ணி பண்ணலாம். சரி சரி. நான் என்னோட டீமுக்கு என்ன சொல்லி இருக்குது என்னன்னா, எல்லாருமே வந்து சேஃபான்லயே போய் பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டேக் பண்ணுங்க. ஆக்சுவலா இதோட ஸ்ட்ராட்டஜி நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, கம்யூனிட்டி வந்து ரொம்ப ஆக்டிவா உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதாவது ஒரு காயின் வந்து கம்யூனிட்டி கையில வருது அப்படின்னா கம்யூனிட்டி ரொம்ப ஆக்டிவா இருக்கும் பொழுது எல்லாமே வந்துட்டு பிக்கப் ஆயிரும். மொமெண்டம் பிரைஸ் எல்லாமே பிக்கப் ஆகும். ஸோ நம்ம சில கம்பெனிஸ்ல வந்துட்டு கம்யூனிட்டி உள்ள கொண்டு வா, நீ வந்துட்டு பிசினஸ் எடுத்து மாத்திக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரியான ஒரு செட்பேக் இங்க இல்ல. ஒரு ROI கொடுத்துறாங்க. அந்த ROI உண்டான லிக்விடிட்டி இருக்குது. அந்த லிக்விடிட்டி இமிடியேட்டா அதை லிக்விடேட் பண்ண முடியுது. பட் கம்யூனிட்டி வர உள்ள வர உங்களுக்கு என்ன ஆகும்னா, இப்ப மேக்ஸிமம் வெளியில பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்ப பேன்கேக் ஸ்வாப்ல போய் USDT போட்டு பர்ச்சேஸ் பண்ணுவோம். சரி, அதான் நீ கம்மியா இருக்குங்கிறப்ப அதிகமான பர்சன்ஸ் உள்ள வராங்க, USDT போட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்ப நம்மளே பேசுறோம், நான் $20 கொடுக்குற பேர்ல நான் வந்து வச்சுக்கிறேன், ஹோல்டு பண்ணிக்கிறேன். என்னோட கிளைண்ட்டுக்கு என்னோட ப்ராஸ்பெக்ட்டுக்கு வந்துட்டு வெளியிலேயே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம உள்ள கொண்டு போய்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் வரும் பொழுது பிரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா மறுபடியும் பிக்கப் ஆகும். ஓகே ஓகே. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். பட் நல்ல விஷயங்கிறது இந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல விஷயமா தான் பார்க்குறோம். பட் ப்ரைஸ் ட்ராப் ஆனது நல்ல விஷயம் நான் சொல்லலை. தயவு செஞ்சு யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். ப்ரைஸ் ட்ராப் ஆனதுங்கிறது ஒரு கிரிப்டோல இந்த மாதிரியான ஒரு கான்செப்டுக்குள்ள வரும்பொழுது, இந்த சேஞ்சஸ் வரும்பொழுது கண்டிப்பா இந்த ட்ராப் வந்து பார்த்து ஆகணும். ஏன்னா நாங்கள் நிறைய ஐசியூலெல்லாம் நான் வந்து வாங்கி வச்சிருக்கிறோம். நான் ரூபேஷ் சார் இவங்கெல்லாம் பண்ணிக்கும் பொழுது அதோட காயின் பிரைஸ் வந்து அந்த ஐசிஓ முடிஞ்சு வரும்பொழுது ஒரு பிக்கப் ஆகும். பட் பிக்கப் ஆனா அடுத்து ட்ராப் ஆகும். ஏன்னா அந்த கம்யூனிட்டி உள்ள போகுது, கம்யூனிட்டி வந்து சேல் பண்ணுவாங்க. அப்ப ரியல் செல்லிங்கிறது இங்கதான் பார்க்க முடியும். இது வரைக்கும் நம்ம கம்பெனிக்குள்ள உள்ளே ஸ்வாப் பண்ணிட்டு இருக்கோம். இப்பதான் டீசென்ட்ரலைஸ்டு ஒரு வேலட்டுக்குள்ள அந்த கம்யூனிட்டி வந்து ஆக்டிவா என்ன நடக்குதுங்கிறத லைவா வந்து பார்க்க முடியும். அந்த பிரைஸ் வந்து ட்ராப் ஆகும், மறுபடியும் பிக்கப் ஆகும். அதுதான் நீங்க நம்ம பார்த்துட்டு வந்தோம். 4 நாள்ல வந்துட்டு $2 போச்சு, 13 வரைக்கும் போயிருக்கு, மேல அப் ஆயிருக்கு, மறுபடியும் இப்போ வந்து $8.5 இருக்கு. ஸோ இது வந்து அப்படியே ஸ்டேகர் ஆகுது. ஸோ இந்த மறுபடியும் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி புரிய நிறைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் புரிஞ்சுக்கும் பொழுது நியூவா வாங்குறவங்க இல்லை ஆல்ரெடி ஓல்டு இன்வெஸ்டர்ஸே கொஞ்சம் உள்ள போட்டு வாங்கி மறுபடியும் ஸ்டேக் பண்ணலாங்கிற போது நிறைய நியூ பர்ச்சேஸ் நடக்கும். நியூ பர்ச்சேஸ் நடக்கும்போது மறுபடியும் பிரைஸ் பிக்கப் ஆகும். இப்போ இருந்து பிரைஸ் பிக்கப் ஆகிறது ஆர்கானிக். இது வரைக்கும் பிரைஸ் பிக்கப் பண்ணது எல்லாமே கம்பெனி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. கம்பெனி உள்ளே வச்சு அதோட பிரைஸை வந்து அவங்களோட அந்த USDT வந்து லிக்விடேஷன் உள்ள மெயின்டைன் பண்ணி
பிரைஸ் வந்து மொமெண்டம் $10 நான் வரும்போது $10 இருந்து இப்போ $19 வரைக்கும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இனிமே வந்து இந்த டிஎக்ஸ்ல டீசென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் பேன்காக் ஸ்வாப்ல இருக்கக்கூடிய அந்த பிரைஸ் தான் ஆக்சுவலா கம்யூனிட்டியில இருக்கக்கூடிய என்ன பிரைஸோ அதான் இருக்குதுங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த ப்ராசஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை ஸ்டடி பண்ணிருக்கிறோம். ஸோ அதை வச்சு தான் நாங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து கம்பெனி வந்து இதை தான் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லல. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ டீசென்ட்ரலைஸ் கம்யூனிட்டிக்குள்ள போகும்போது இந்த மாதிரியான ஒரு பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ அப்போ கம்யூனிட்டி இன்னும் ஆக்டிவா உள்ள வருவாங்க, நிறைய மெம்பர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க. நியூ மெம்பர்ஸ் உள்ள வரும்போது நிறைய பர்ச்சேஸ் நடக்க ப்ரைஸ் ஏறும். ஸோ எல்லாத்தையுமே ஒரு பெனிஃபிட்டும் இதுல இருக்குங்க. ஸோ இது ஒரு விஷயம். வேற நம்ம வந்து இந்த ப்ராசஸ்ல வேற பேனல் மெம்பர்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணணுமா? மூர்த்தி சார், ரூபேஷ் சார். சார் அதையும் தாண்டி எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு தகவல் நான் சொல்றேன். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு எப்படி சொல்றதுங்க, பேசிட்டு இருக்கிறத தாண்டி காயின் மார்க்கெட் கேப்லயோ டெக்ஸ்ட் சேனல்ல போய் பார்த்தோம்னா சார் அதை ஓப்பன் பண்ணி காமிக்க முடியுங்களா சார்? காமிங்க சார். அது காமிச்சு பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கும். கம்பெனியோட லிக்விடிட்டி பிளஸ் ஒரு செகண்ட்லயும் என்ன நடக்குது அப்படி எல்லாம் வியூ பண்ண முடியுது. ஸோ இது வந்து நமக்கான எப்படி சொல்றதுங்க, இந்த செட்பேக்கை தாண்டி நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயமா அதை பாக்குறேன். அதை கொஞ்சம் டீமுக்கு காமிச்சிடும் சார். ஒரே நிமிஷம் சார். காயின் மார்க்கெட் கேப்ல பாக்குறீங்களா, டெக்ஸ்ட் டூல்ல பாக்குறீங்களா சார்? சார் காயின் மார்க்கெட் கேப்ல சூப்பரா வருது சார். ஓகே. ஏஎஃப்எக்ஸ் அந்த 8A கான்ட்ராக்ட்ல போகணும். 2-3 கான்ட்ராக்ட் காட்டு. அந்த 8Aங்கிற கான்ட்ராக்ட்ல போகணும். ஒரே நிமிஷம் சார், ஓபன் பண்ணிக்கிறேன். சாரி, இது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா சார், நான் பேசிட்டு இருக்கேன் சார், நீங்க ஃபாலோ எஸ் 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 சார், ப்ளீஸ் ப்ளீஸ் கண்டினியூ. இப்போ இந்த கம்பெனி செஞ்ச விஷயங்கள்ல ஒண்ணு மிகப்பெரிய கம்யூனிட்டி கிரியேட் பண்ணது, தன்னுடைய மெக்கானிசத்தை மிக சரியா இயக்கிறது. இந்த ரெண்டுமே நடக்கும் பொழுது இப்ப இப்படிதான் சொல்றாங்க. காலையில் பேசும்போது ஒரு மேடம் கேட்டாங்க, மேடம் ஒரு வீட்டுல இருக்கிறேன், அடுத்த பெரிய வீட்டுக்கு போறேன் அப்படின்னா என்னோட திங்ஸ் மாத்திட்டு போறது அப்படிங்கிறது எனக்கு செலவு, எனக்கு சிரமம், எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் எப்படி சொல்றதுங்க, எனக்கு ஃப்ரீ மைண்ட் இருக்க முடியாது ஏன்னா அங்க இருந்து. ஆனா பட் அங்க போகும்போது அந்த பொட்டன்சியல் மாற அப்படிங்கிறது அந்த சிரமத்தை ஏற்றுக்கணும். அந்த மாதிரி தான் இந்த கம்பெனி அடுத்தடுத்து மைக்ரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அந்த மைக்ரேஷன் வந்து இதுதான் கடைசின்னு சொல்ல முடியாதுங்க. அடுத்த மாசம் செக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வரப்போது, சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்ச் வரப்போது, அங்க ஒரு சின்ன இது வரலாம். பட் இது எல்லாம் தாண்டி போகும் பொழுதுதான் நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கம்யூனிட்டியா ஒரு சிஸ்டமா மாற முடியும். ஏன்னா இவ்வளவு பெரிய கம்யூனிட்டி இழக்கிறதுக்கு எந்த ஒரு கம்பெனியோ எந்த ஒரு நிறுவனமோ விரும்பாதுங்க. அந்த அளவுக்கு அவங்களும் சரியாகவே இதுவரை சொன்னபடி இயக்கியிருக்கிறாங்க. அந்த பிரைஸ் பிளக்சுவேஷன் பிளஸ் பாத்தீங்கன்னா அந்த லோடிங், இதை தவிர்த்து வேற எதுலையுமே நம்ம வந்து லேக் ஆகல. சார் சொன்ன மாதிரி இப்ப நமக்கு அந்த ரெவென்யூ வர்றதுல பிரைஸ் குறைய வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சியான ஃபண்டை மட்டும் சேல் பண்ணுங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஹோல்டு பண்ணினா பிரைஸ் அப்ரிசியேஷன் ஆகும் பொழுது நம்ம அதை வந்து எடுத்து பயன்படுத்திக்கலாம். இதுல முக்கியமான தகவல் என்னன்னா, யாரெல்லாம் நம்ம காயினை சேல் பண்றாங்களோ சேல் பண்ற அத்தனை காயினுமே பேர்ன் ஆகுதுங்க. நீங்க பானி மெக்கானிசம் உள்ள போய் பாருங்க, செல் பண்றது எல்லாமே பேர்ன் ஆகுது, நம்ம பை பண்றது எல்லாமே ஸ்டேக் ஆகுது. சும்மா யாரும் பை பண்ணி வைக்க மாட்டாங்க காயினை. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, ட்ரெஷரியில இருந்து கம்பெனியுடைய கருவோல இருந்து காயின் வெளியே வருது, வெளியில வருது, லோட் ஆகுது, இன்னொரு பேர்ன் ஆகுது. இந்த ரெண்டும் நடக்கும்போது சைமல்டேனியஸா என்ன ஆகும்னா, காயினுடைய சப்ளை குறைங்க, டிமாண்ட் அதிகமாகுது. ஸோ கம்யூனிட்டி பெரிய கம்யூனிட்டி ஒரு சின்ன ஹைக்ல தொடர்ந்து அடிச்சாங்கன்னா காயின் பிரைஸ் தாறுமாற ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்கிறது எல்லாருடைய கணிப்புங்க. ஸோ நல்ல பாதையில தான் கம்பெனி போயிட்டு இருக்குது. எந்த இடத்துலயும் பேனிக்காக வேண்டாம். இப்படி சொன்னதுனால இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்த வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவா. நான் சொன்ன மாதிரி திரும்பவும் ஒரு செட்பேக் வரலாம். எங்க எக்ஸ்சேஞ்சில் வரும்பொழுது திரும்ப ஹாங்காங் எக்ஸ்சேஞ்ச் சின்ன செட்பேக் வரலாம். அப்ப இந்த டைம்ல கொஞ்சம் பொறுமையா இருந்து நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் மணியா மாத்திட்டு கொஞ்சம் பேஷண்டா இருந்தோம்னா ஒரு நல்ல ஒரு ஃபார்மட் வரும்பொழுது ஒரு பெரிய ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு நம்ம போயிடலாங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் குறைச்சு கம்பெனி நடக்கக்கூடிய விவரங்களை வாட்ச் பண்றதை பாருங்க. தேவையான அளவுக்கு உங்களுக்கு ஃபண்ட் எடுக்கிற வேலையை பண்ணுங்க. இன்னைக்கு $8 போகுது, நான் வெயிட் பண்ணி வைக்கலாமான்னா அது உங்களுடைய சாய்ஸ். என்னை கேட்டா நான் டெய்லி பணம் பண்ணிடும், இருக்கிறத பணம் பண்ணிக்கோங்க. அது நம்ம கைக்கு பணம் வரும்பொழுது நம்மளால செயல்பட முடியும். எச்சோ கம்மியா அது மேட்டர்ல. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிராவல் பண்ணும் பொழுது ஒரு இடத்துல வளரும் பொழுது நமக்கு எந்த விதமான பேனிக்கோ எந்த விதத்திலையும் நம்ம இதை பத்தி கவலைப்படாம டிராவல் பண்ணலாங்க. தேங்க்யூ லூடஸ், தேங்க்யூ சார். இப்ப ஸ்கிரீன் ஷேர் ஆகுங்களா சார்? ஓகே ஓகே. இப்போ டெக்ஸ்ட் டூல்ல இருக்குது, இதுல டீடைல் சொல்லுங்க சார். முத்து சார், செகண்ட்ல ஏஎஃப்எக்ஸ் இருக்கு பாருங்க. செகண்ட் 788 இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்க சார். 788 ஏஎஃப்எக்ஸ்
ஃபர்ஸ்ட் லிங்க் செகண்ட் ஒன்று. ஓகே ஓகே. யூஎஸ்டிஏ பேர். அந்த அட்ரஸ் போட்டு போனதோ கொஞ்சம். ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் உள்ள போயிட்டீங்களா? ஆமா ஆமா. இதுல பாரு சார் எல்லாமே வந்துருச்சு நம்மளுக்கு. ஒண்ணு கீழே போனீங்கன்னா நம்மளோட டெய்லி ப்ராசஸ் காட்டுறாங்க. யார் வாங்குறாங்க, எத்தனை செகண்ட்ல வாங்குறாங்க எல்லாமே காட்டுறாங்க. நம்மளோட பிசினஸ் 1 மணி நேரத்துக்கு ஒண்ணு இல்லைங்க, ஒரு செகண்டுக்கு 10 நடக்குது, 50 நடக்குது, 100 நடக்குதுங்க. எல்லாமே நம்ம வியூ பண்ண முடியுங்க. எஸ் எஸ் எஸ். ஓகே சார். ஃபைன். ஸோ அடுத்து வந்துட்டு ஐஃபிக்ஸ்ல நம்மளோட ஐடியில நீங்க வந்து வேலெட் யாரெல்லாம் லிங்க் பண்ணலையோ அவங்களாம் கொஞ்சம் தயவு செஞ்சு லிங்க் பண்ணிக்கோங்க, வேலெட் லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு ஹோம் பேஜுக்கு போனீங்கன்னா நீங்கள் மேலே அந்த ஐகான் சிம்பிளை டச் பண்ணீங்கன்னா இங்கே கனெக்ட் வேலெட்னு இருக்கும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணதுனால இங்கே வந்து டிஸ்கனெக்ட் வேலெட்னு இருக்கு, கனெக்ட் வேலெட் இருக்கும். ஸோ இந்த கனெக்ட் வேலெட்டுக்குள்ளே போனீங்கன்னா வேலெட் அட்ரஸ் கேட்கும். ஸோ சேஃபால் வேலெட் வச்சிருக்கீங்கன்னா அந்த சேஃபால் வேலெட் அட்ரஸ் கொண்டு போய் கொடுங்க. சேஃபால் வேலெட் அட்ரஸ்னா பிஎன்பி பெப்20, இப்போ யூஎஸ்டி பெப்20 அட்ரஸ்னா பிஎன்பி ஸ்மார்ட் செயினோட அட்ரஸை நீங்கள் இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா மெயில் ஓடிபி கேட்கும். ப்ளஸ் வந்துட்டு உங்களுக்கு கூகுள் அத்தன்டிகேட்டரோட ஓடிபி போட சொல்லும். போட்டீங்கன்னா இமீடியட்டா அது கனெக்ட் ஆயிரும். நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு வித்ட்ராவலுமே உங்களுக்கு வந்து டைரக்டா வேலெட்ல தான் வந்து கிரெடிட் ஆகும். ஒன் செகண்ட் நான் காமிக்கிறேன். ஸோ ஒரு நிமிஷம். இப்போ மீட்டிங்ல இருக்கிறேன், நீங்க கிளம்பு. ஸோ நான் என்னோட இன்னொரு டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க. ரூபேஷ் சார், ரதிபிரியா மேடம், உங்களோட சைட்ல இருந்து ஏதாச்சும் டீடைல் ஷேர் பண்றீங்களா? சார் இப்ப நம்ம வந்து வித்ரா ஏர்னிங்ஸ் நம்ம பண்ண உடனே டைரக்டா நம்மளோட ஏஎஃப்எக்ஸோட பேபாலோட ஏஎஃப்எக்ஸ்க்கு வந்துருது, வேலெட்டுக்கு வந்துருது. அப்படி வர்றது எல்லாரும் என்னன்னா $10 தானே இருக்குதுன்னு சொல்றாங்க. பட் அதை திருப்பி நம்ம உள்ள ரீடெபாசிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஐபிஎக்ஸ்ல என்ன ரேட் போதோ 19+ அந்த ரேட்லயே நம்மளால வந்து அதை இது பண்ணிக்க முடியுது சார், கன்வெர்ட் பண்ணிக்க முடியுது. அப்ப நம்ம அது வந்து அதை பத்தி ஒரி பண்ண வேண்டியது இல்லை இல்லைங்களா? ஏன்னா நம்ம உங்களுக்கு $10 வந்தாலுமே நம்மளால திருப்பி $19 உள்ள ஸ்டேக் பண்ணவும் முடியுது. இல்ல நம்ம இன்டர்னலா நம்மளோட ஐடி போடுறதுக்கோ மத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கோ நம்ம உள்ள கொண்டுட்டு போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்ப அதே $19 நம்மளால சேல் இது பண்ணிக்கவும் முடியும். இன்டர்னல் சேலோ இல்லைன்னா ஸ்டேக்கிங்கோ நம்ம அதை கொண்டு போய்க்க முடியுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நம்ம வந்துட்டு முதல்ல வந்து ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தது. ஏன்னா இப்ப நம்ம இங்க உள்ள ஒரு ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் நான் சொல்றேன், எல்லாருக்குமே நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு சேஞ்சஸ் பண்றதுக்கு முன்னாடி கம்பெனி வந்து இதை தான் பண்ண போறோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது இல்லைங்க. சேஞ்சஸ் நடந்துருது, அப்டேட் பண்ணிடுறாங்க. அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் ஆனா அதுக்கு முன்னாடி டீட்டெயிலை வந்து உள்ள கொடுத்துருக்காங்க. இதுல என்னன்னா ஒரு மிகப்பெரிய சேலஞ்சஸ்னா அந்த டீட்டெயிலை படிச்சு பார்த்து நம்ம புரியறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. மேல உள்ள அப்ளைன் லெவல் டீம்ல பேசினாலும் அவங்களுக்குமே அந்த விஷயங்கள் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ இதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் அந்த டைம்ல வந்து ஒரு 2-3 நாளைக்கு வந்து ஒரு டவுன் ஆயிருது. ஸோ அதனால வந்துட்டு ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ் தான் பண்ணியிருக்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த ப்ரைஸ் டிராப் ஆகும் பொழுது அது என்னங்கிறது கொஞ்சம் கவனமா பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன ஒர்க். இப்போ என்னன்னா டிராப் ஆகி $2 $3 நின்றுச்சுன்னா தான் பிரச்சனை. பட் மொமெண்டம் ஆகுது. இப்போ சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செல் ஆகிற அந்த ஒவ்வொரு காயினுமே பார்த்தீங்கன்னா பேன் ஆகுது. பேன் மீன்ஸ் அது வந்து டெட் வேலெட்டுக்கு போயிடும், அது மறுபடியும் சர்க்குலேஷன்ல வராது. இப்போ இதோட டோட்டல் சப்ளை ஏஎஃப்எக்ஸோட டோட்டல் சப்ளை எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21 பில்லியனுங்க. சரிங்களா, 21 பில்லியன் தான் டோட்டல் சப்ளை. இதுல 10 பில்லியன் தான் இப்போ சர்க்குலேஷன்ல வச்சிருக்காங்க. இப்போ ஆக்சுவலா டோட்டல் 10 பில்லியன் காமிச்சிருக்காங்க. பட் ஆக்சுவலா மீட்டிங்ல எங்களுக்கு கொடுத்த தகவல் என்ன 21 பில்லியன் 2.1 மில்லியன் ஃபார் சார் 2.1 பில்லியன் 21 இல்லை 2.1 பில்லியன் 2.1 மில்லியன் வந்துட்டு எப்படி பிட்காயின் இருக்கோ அதே மாதிரி 2.1 பில்லியன் ஃபார் ஏஎஃப்எக்ஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ அதனால இதோட சப்ளை வந்துட்டு குறையும், பேனாக அதாவது அது டெட் வேலெட்டுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னா அது மறுபடியும் சர்க்குலேஷனுக்குள்ள வராது. அப்போ சேல் பண்ற ஒவ்வொரு ஏஎஃப்எக்ஸும் உங்களுக்கு வந்து பேன் ஆகுது. பர்டிகுலர் வந்து பேனாக என்ன ஆகும்னா அதோட சப்ளை குறைஞ்சிட்டே இருக்கும், அதோட ப்ரைஸ் வந்து ஸ்டாகரா நின்றுட்டே இருக்கும். அது மாதிரி நிறைய
நியூ பையர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து மேலே பிக்கப் ஆகும். ஸோ ப்ரைஸ் மூமெண்டம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்காக தான் இருக்குது, இருந்தாலும் உங்களோட அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் சூப்பர், மறுபடியும் $100 போகும் $200 போகும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்து யாரும் பிஸ்னஸ் தயவு செஞ்சு எடுக்காதீங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் லீடர்ஸோட ஷேர் பண்ண ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, மேக்ஸிமம் லீடர்ஸ் வந்துட்டு நீங்கள் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட் வந்து சர்வீஸுக்கு கொடுங்க, சர்வீஸ் சப்போர்ட் கொடுங்க, நீங்கள் நாலேஜ் ஷேரிங் கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன், நான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு மட்டும் கமிட்மெண்ட் கொடுங்க. எந்த ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட், ஃபினான்ஷியல் கேரண்டி, வாரண்டி தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய சிக்கல்கள் நம்ம பிளாட்ஃபார்ம்ல மட்டும் இல்லைங்க, நிறைய பிளாட்ஃபார்ம்ல வெளியில் நடந்துகிட்டு இருக்கு. ஏகப்பட்ட சிக்கல்கள் நடந்துட்டு இருக்கு, பிரச்சனை வந்துட்டு இருக்கு. ஸோ நாம ஒரு விஷயத்த ரெஃபர் பண்றோம் அப்படின்னா அந்த ரெஃபரலுக்கு உண்டான சர்வீஸ் சப்போர்ட் நான் கொடுக்குறேன், கம்பெனியோட அப்டேட்ஸ் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து கம்பெனியோட அப்டேட்ஸ் வந்துருச்சு, ஒரு செட்பேக் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அமைதியா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அமைதியா இருக்கிறாங்க அவ்வளவுதான், என்னமோ ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் போகவே வேணாம். எனி டைம் நம்ம சர்வீஸ் கொடுக்குறதுக்கு வி ஆர் ஆல் ரெடி. எப்பயுமே நம்ம வந்து சர்வீஸ்ல கரெக்டா கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பட் என்ன தகவல்ங்கிறத நாம அனலைஸ் பண்ணணும். நம்ம அந்த விஷயத்துல கமிட்டடா இருங்க. எங்கேயுமே நீங்க வந்து கேரண்டி வந்து கொடுத்து சார் போடுங்க 3 மாசத்துல வந்துட்டு உங்களோட கேபிட்டல் எடுத்துடலாம், 4 மாசத்துல உங்களோட கேபிட்டலுக்கு மேலேயே நீங்க எடுத்துடலாம், 6 மாசத்துல நீங்க டபுள் பண்ணிடலாம் அப்படிங்கிற வாக்குறுதியில நீங்க கொடுக்கணும். இந்த மாதிரி பெர்சன்டேஜ் வருது, இதுல இப்படி ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதுல நீங்க வந்து உங்களோட எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண முடியும்னு பாருங்க, பார்த்து பண்ணுங்க அப்படின்னு நீங்க அந்த மாதிரியான வே ஆஃப் அப்ரோச்ல போனீங்கன்னா இந்த பிசினஸ்ல பிரச்சனையே இல்லைங்க. ஐஃபிக்ஸை பொறுத்தளவுக்கு நான் சொல்றேன். பட் அந்த இமிடியட் சேஞ்சஸ் தான் வருது இல்லையா, அதுதான் இங்க பிரச்சனையே ஒழிய அந்த பிரச்சனையும் நம்ம செட்பேக்கை ரெக்கவர் பண்றதுக்கு நீங்க பேசணும் அப்படின்னா நீங்க கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்கன்னா பேசவே முடியாது. ஷுவரா சொல்றேன், நீங்க கமிட்மெண்ட் கொடுத்துருந்தீங்க, அதாவது நான் பணம் வந்து இவ்வளவு நான் எடுத்துறேன் சார், நீங்க கொடுத்தீங்கன்னா $1,00,000 கொடுத்தீங்கன்னா நான் இவ்வளவு எடுத்துறேன். ஸோ நோ, அந்த மாதிரி பிசினஸ் கிடையாதுங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு அந்த மாதிரி பேசியிருந்தீங்கன்னா இந்த ஒரு சேஞ்சஸ் வரும் பொழுது, கம்பெனி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான சேஞ்சஸ் அவங்க எடுக்கும் பொழுது நீங்க போய் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. எனக்கு நீங்க என்ன சொன்னீங்க அதான் கொடுக்கணும் சார். இது வந்து பீப்புள் பேஸ்ட் பிசினஸ். ஸோ இதுல வந்து நிறைய அவேர்னஸ் இன்னும் பெருசா மக்கள்கிட்ட கிடையாதுங்க. உலகத்திலேயே 10% பேர் தான் உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் எவ்வளவு பேர் வந்து உள்ள வர வேண்டியிருக்குன்னு பாருங்க. ஆனா அந்த விஷயத்த கையில எடுத்து நம்ம இந்த பிசினஸ் கொண்டு போறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இது வந்து கொஞ்சம் கத்தி மேல நடக்கிற மாதிரிதான். ஆனா அதுல ஒரு வருமானம் இருக்குது, எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குங்கிற பட்சத்துல நம்ம இதை கொண்டு போறோம் அப்படின்னா இது அவேர்னஸ் கொடுக்கறதா முக்கியமே ஒழிய யாரும் போய் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க. எஸ்பெஷலி ராங் கமிட்மெண்ட் தயவு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து தயவு செஞ்சு பேசவே முடியாது, காது கொடுத்து கேட்கவே மாட்டாங்க. எனக்கு நீங்க சொன்னதை கொடுங்க அப்படிம்பாங்க. அங்கதான் நிறைய வில்லங்க ஆரம்பிக்குது. எஸ் ரூபேஷ் சார், நீங்க ஏதோ பேசணும்னு நினைச்சீங்களா? கரெக்ட். நீங்க இப்ப சொன்னது வந்து த சேம் பாயிண்ட். இப்போ நியூ பிசினஸ் எடுக்கிறதுங்கிறது ப்ரொமோட் பண்றது எப்படின்னா டபுள் தான். இப்போ $100 போடுறாங்கன்னா அவங்க வரப்போற பெனிஃபிட் வந்து $200 தான் ஸ்டேக் ஆகும். டைரக்டா பேன்கேக் ஸ்வாப்ல போய் பண்ணும்போது நியூ பிசினஸ் எடுக்க முடியும். பட் அகெயின் என்ன இதுனா இது எவ்வளவு நாளுக்கு இது வந்து கண்டினியூ ஆகும். அண்ட் மெயின் என்னன்னா கம்யூனிட்டி பில்டிங் இஸ் ஓகே, அது பண்ண முடியும். நம்ம என்ன வெயிட் பண்ணோம்னா ஈகோ சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறமா தான் திஸ் வில் க்ரோ எக்ஸ்பெனென்ஷியலா க்ரோ ஆகும். ஸோ அது வரைக்குமே ரிஸ்க் என்னங்கிறது கம்யூனிகேட் பண்ணி எடுங்க. பிகாஸ் பெனிஃபிட்ங்கிறது இந்த 1.35% for 7 days வருது வந்து டபுள் ஆகும். இப்போ $500 போடுறாங்கன்னா $1,000 ஸ்டேக் ஆயிட்டு அவங்களுக்கு பெனிஃபிட் வரப்போகுது. அண்ட் நம்பர் ஆஃப் டேஸும் கம்மி ஆயிடும், அவங்களுக்கு 50% நம்பர் ஆஃப் டேஸ் கம்மி ஆயிடும். ஸோ அந்த பெனிஃபிட் இருக்கு. பட் ஆல்சோ அதை கம்யூனிகேட் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட்லன்னு இல்லை, எல்லா ப்ராஜெக்ட்லயும் இந்த மாதிரி தான் ப்ராசஸ். ஒரு ஹோல்டிங் பீரியட், ஒரு ஓல்டு இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ பழைய இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாம் என்னன்னா ROI ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய அசெட்டாகவும் டெவலப் ஆயிட்டு இருக்கு. பட் நியூ இன்வெஸ்டர்ஸ் வரும்போது இந்த பீரியட்ல அவங்க ஹோல்ட் பண்ணி லிக்விடிட்டி மூவ் பண்ணிட்டாங்க. இப்போ நியூ இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு மாடியூல்ல வச்சிருக்காங்க. வேர் ஐஃபிக்ஸுக்கு உள்ள $19 காமிக்குது, பட் இன் லிக்விடிட்டி இதுல வந்து $9. அது வந்து பை அண்ட் செல் டெஃபினட்டா நடந்துட்டு தான் இருக்கும். ஃபிளக்சுவேஷன்ஸ் இந்த ப்ரைஸ் வரும். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்னன்னா $5 சேல் பண்ண மாட்டாங்க, $10 சேல் பண்ண மாட்டாங்க. $13 வரும்போது ஒரு சேல் நடக்கும். ஸோ அந்த சேல் ஆகும்போது ப்ரைஸ் ட்ராப் ஆகும், திருப்பி கம்யூனிட்டி பில்ட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு சைக்கிள் செயின் மாதிரி. ஸோ இந்த ஆஸ்பெக்ட்ல இந்த ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் வந்துட்டே தான் இருக்கும். ஹோல்டிங் பண்றவங்க பண்ணுவாங்க,
நம்ம அடுத்தது என்னன்னா, அடுத்த சேஞ்ச் என்னன்னா ஈகோ சிஸ்டம் உள்ள லான்ச் ஆகணும், விச் இஸ் நெக்ஸ்ட் மந்த் இஸ் எக்ஸ்பெக்டட். அந்த டைம் வரும்போது தான் இதோட செகண்டரி மார்க்கெட் உள்ள வந்து இது எப்படி டெவலப் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ அது வரைக்கும் ரிஸ்க் என்னங்கிறது கம்யூனிகேட் பண்ணிட்டே எடுங்க. தட் இஸ் வாட் இஸ் பெட்டர். ஏன்னா இவ்வளவு போட்டா இவ்வளவு வருங்கிற கான்செப்ட்ல இனிமேல் யாருமே அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வரைக்கும் பண்ணது எல்லாமே யூஎஸ்டிடியில வந்த ROI. ஸோ நீ யூஎஸ்டிடியை வச்சு பேசும்போது கொஞ்சம் ஸ்ட்ரைட் கால்குலேஷன், ஃபிளாட் கால்குலேஷன் நீங்க பண்ண முடியும். வேற இப்போ வர்றது எல்லாமே ஏஎஃப்எக்ஸோட ROI தான். ஸோ ஏஎஃப்எக்ஸ் தான் உள்ள போகுது, ஏஎஃப்எக்ஸ் தான் வெளில வருது. ஸோ அப்போ ஏஎஃப்எக்ஸ் என்ன வருமோ அந்த வால்யூம் ஆஃப் ஏஎஃப்எக்ஸ் மட்டும் பேசிக்கோங்க, அமௌண்ட்ல பேசிடுறாங்க. ஏன்னா இன்னைக்கு $9 இருக்கு, நாளைக்கு $10 போகும், நாளைக்கு கழிச்சு ஒரு $7 போகலாம். ஸோ அப்ப கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறும். அப்ப அமௌண்ட்ல நீங்க பேசுனீங்கன்னா அது வந்து மீட் அவுட் ஆகாது, உங்களுக்கு சிக்கல் ஆகும். அவங்களுக்கும் சிக்கல் தான். உங்களுக்கு சிக்கல்ங்கிறத விட ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டருக்கு சிக்கல் தான். அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல பணம் போடுவாங்க. ஸோ அவங்களுக்கும் அது சிக்கல் தான். அதனால நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, உங்களோட அஃபோர்டபுள் இன்வெஸ்ட்மெண்ட்ல இந்த ரேஞ்ச் ஆஃப் பர்சன்டேஜ்ல வருது, ஏஎஃப்எக்ஸா வருது. ஏஎஃப்எக்ஸோட யூட்டிலிட்டி இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த யூட்டிலிட்டி மாடல்ல இந்த ஏஎஃப்எக்ஸ் கொண்டு போறாங்க. இதுக்கு இந்த பர்சன்டேஜ்ல இன்னைக்கு டேட்ல ROI கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஏஎஃப்எக்ஸை வாங்குங்க, இது ROI எடுங்க. ROI எடுத்து அதை ஹோல்டு பண்ணலாம். ஒரு 50% ஹோல்டு பண்ணுங்க, 50% சேல் பண்ணுங்க. பிரைஸ் கம்மியா இருக்கும்போது ஹோல்டு பண்ணுங்க, பிரைஸ் ஏறும்போது சேல் பண்ணுங்க. இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க அதை பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மட்டும் நீங்க பேசுங்கன்னா வெல் அண்ட் குட். ஓகே, சரி. நான் இப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த வேலெட்ல கனெக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வேலெட்ல என்னென்ன ஆக்சுவலா வந்துட்டு நிறைய பேர் கேட்டது என்னன்னா, அதுக்கு வந்து கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கு. ஸோ ஏஎஃப்எக்ஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கு, பிளஸ் வந்துட்டு USDAக்கும் ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கு. அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை போட்டு நீங்க சேஃப் ஃபார்வர்ட்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அல்லது வந்துட்டு பேன்கேக் ஸ்வாப்லயும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். இப்போ நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன், ஒரு நிமிஷம். ஸோ இங்கே ஐஃபிக்ஸில் உள்ள போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு சேஃபால், என்னோட சேஃபால் அட்ரஸ் தான் நான் போட்டிருக்கிறேன். சேஃபால் ஈஸியாக கனெக்ட் ஆகிருங்க. ஸோ இதோட பிளாக் செயின் என்ன, எந்த பிளாக் செயினில் வந்து இப்போ லிங்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஐஃபிக்ஸ் வந்துட்டு எல்லாமே பினான்ஸ் ஸ்மார்ட் செயின், BNB அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது BSC அப்படின்னு சொல்லுவாங்க, பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கான்ட்ராக்ட் அட்ரஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேலெட்டில் மேனேஜ் காயின்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ அதில் மேனேஜ் காயின்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ என்ன காயின் நீங்கள் ஆட் பண்ணமோ அதை மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க, இந்த ப்ளஸ் சிம்பிள் போட்டுட்டு செலக்ட் நெட்வொர்க் அப்படின்னு கேட்குது பாருங்க. இந்த நெட்வொர்க்ல நீங்கள் BNB செயின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வேற வேலெட்டு போனீங்கன்னா இது கொஞ்சம் வேற ஆப்ஷன்ஸ் வந்து வேற இடங்கள்ல இருக்கலாம், மற்றபடி கான்செப்ட் ஒன்று தான். ஓகே, ஸோ BNB செயின் போட்டுட்டு ஸோ இதுக்கு ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் அட்ரஸ் நான் எடுப்பேன். ஸோ மூட் சார், நீங்க கொடுத்தது ஏஎஃப்எக்ஸோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் இல்லைங்களா சார்? எஸ் சார். இது USDAயோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் இருக்கு சார், இருக்குதா உங்ககிட்ட? ரெடியா இருக்கா? அது டாயங்கட்ல சார், நான் எடுத்து கொடுத்துட்டுங்களா இப்போ? சார் நான் அனுப்புறேன். எனக்கு அனுப்புங்க, நான் அதை போட்டு காமிச்சிடுறேன். ஓகே, எஸ் ரூபே சார், ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. சாரி, பை மிஸ்டேக். ஓகே, கை தூக்குனீங்கன்னா தூக்கிடுவோம் நாங்க. ஓகே, சிந்துஜா சிஸ்டர் ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ சிஸ்டர். என்னப்பா நீங்க ஒன்றும் பண்ணலையா அப்படின்னு கேட்காதீங்க, எனக்கு கொஞ்சம் ஃபுல் கிளாரிட்டி வர வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருப்பேன், ரைட்டா? ஓகே, ஸோ BNB ஸ்மார்ட் செயின் செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ இது கான்ட்ராக்ட் அட்ரஸ் போட்டோடனே ஆக்சுவல் நேம் என்னன்னு காமிக்கணும். ஸோ அதுதான் கன்ஃபர்மேஷன். ஸோ டெசிமல் 18 USDAங்கிற சிம்பிள் நேம் அதுதான். ஸோ இப்போ இதை கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ இங்கே நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா USDA வந்துருச்சுங்க, சரிங்களா? இங்கே உங்களோட ஐடியில் இருக்கக்கூடிய USDA வெளில கொண்டு வரனாலும் நீங்கள் இங்கே ஐஃபிக்ஸ் ஓப்பன் பண்ணி இப்போ USDA இங்கே 0 இருக்கு, உங்களுக்கு வரக்கூடிய கேபிட்டல் இங்கே வந்து கிரெடிட் ஆகுது அப்படின்னாலும் நீங்கள் இங்கே வந்து USDA இங்கே வந்துச்சுன்னா அங்கே இமிடியேட்டாக அங்கே போய் வேலெட்டில் கிரெடிட் ஆயிரும். ஒரே நிமிஷம், நான் ஏதாவது ஒரு செகண்ட். இப்போ சாரி, இப்போ என்னோட வேலெட்ல 52 AFX இருக்கு. ஸோ இதை நான் ஸ்வாப் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஸ்வாப் பண்ணுறோம். 52 AFXல ஒரு 10 AFXை ஸ்வாப் பண்ணலாம்.
ஸோ இங்க பாருங்க 195 USDA வருது. ஓகே, ஸோ எனக்கு இங்க உள்ள இருக்கிற ஏஎஃப்எக்ஸோட வேல்யூ எவ்வளோங்க? $19.66. ஸோ அதனால எனக்கு $195 வந்துருதுங்க. USDA வருது. ஒரு நிமிஷம் இதுதான் கன்ஃபார்ம் பண்றேன். ஓகே, ஃபீஸ் போக உள்ள வருது. ஸோ இங்க என்னோட ரெசிபியன்ட் அட்ரஸ் அங்கே ஆல்ரெடி இருக்குது. ஸோ இப்போ நான் வேலட்டுக்குள்ள போறேன். ஒன் செகண்ட். USDA யாராச்சும் வித்ட்ரால் பண்ணிருக்கீங்களா இது வரைக்கும்? புரியுது சார்? இல்ல சார், அதை பண்ணது இல்ல சார். நான் பண்ணிருக்கேன், வந்திருக்கு சார். வந்துருச்சு. பண்ணிருக்கேன், அப்படியே ஸ்வாப் பண்ணிக்கலாம் சார். எஸ், இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஏஎஃப்எக்ஸை நீங்க உள்ளேயே நீங்க ஸ்வாப் பண்ணீங்கன்னா அது வந்து USDA $20 $19.55 வந்து ஸ்வாப் ஆகுதுங்க. இப்ப இதை நாம USDT மாத்த முடியுமான்னு பார்க்கலாம். இங்கேயே ஸோ உள்ளே ஸ்வாப் ஆப்ஷன் இருக்கு. அது உள்ள போனீங்கன்னா, சாரி ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி நினைச்சுக்க வேணாம். இது உங்களோட லீடர்ஸ் வந்து அங்க அவங்கவுங்க டீமுக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க. நான் இப்போ வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ USDA மேல வந்து பேமெண்ட் வந்து USDA மாத்திக்கிடுவோம். கீழே USDT PEP20 மாத்துவோம். ஓகே, இப்போ நமக்கு 195 USDA இருக்கு. இதுவும் பாதியா தான் இருக்குது வெளியில வரும்போது. ஆக்சுவலா USDA வந்து 1:1 ரேஷியோ, பட் இங்க வந்து $80 தான் காமிக்குது. ஸோ அப்போ அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, வெளியில வந்தாலே 50% அடி வாங்குது. எவ்வளவு சார்? சார் ஆமா சார், வெளியில வந்து அப்படிதான் ஆகும். அப்போ நம்ம எல்லாமே இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி பண்றாங்கன்னா, இதை ஏஎஃப்எக்ஸா மாத்திக்கங்க சார். ஏஎஃப்எக்ஸா மாத்திக்கிட்டு USDT ஸ்வாப் பண்ணும்போது பண்ணிக்கலாம், பிரைஸ் ஏறும்போது இல்லைன்னா ஏஎஃப்எக்ஸா வச்சுக்கலாம். இல்ல, பட் USDT and USDAI வந்து ஸ்டேபிள் காயின் கான்செப்ட்ல தானே வந்திருக்கு. ஸோ தட் ஷுட் ஐடியலி நாட் கம் டவுன். பட் இவங்க வந்து உள்ள பேன்கேக் ஷாப்ல இப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா 50-50 அது எனக்கு என்ன லாஜிக்னா, அங்க 50-50 பிரியுது பாருங்க. ஸோ நம்ம போடுற வால்யூம் அமௌண்ட் வந்து நாங்கள் 50-50 பிரியுது இல்லையா? அதனாலதான் உங்க பெர்சன்டேஜ் ப்ரைஸ் வந்து பாதியா இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால இவங்க இதுல என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஆக்சுவலா அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நீ யூஸ் பண்ற மாதிரி கொண்டு வர்றாங்க. புரியுதுங்களா? அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா $20 $19.55 நீங்க வந்துட்டு ஏஎஃப்எக்ஸ் யூஸ் பண்ணலாம். USDT இன்னைக்கு என்ன ரேட்டு? $90, $88, $90, $90 ரேட்டுக்கு நீங்க USDT ஈக்குவல் டு 1 USDT நீங்க USDAயும் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து அங்க ஸ்ட்ராட்டஜி மூவா இருக்குது. எனிவே, ஸோ இதே நான் வந்து இப்போ இது எல்லாமே நம்ம கால்குலேஷன் தான் பேசலாம். ஒரு கிளாரிட்டி, கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு கிளாரிட்டி தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். பட் இதுதான் இப்படித்தான் அப்படிங்கிறதுக்கு உண்டான கன்ஃபர்மேஷன் நான் கண்டிப்பா வந்துட்டு பேசி சொல்றேன். இதெல்லாம் நான் வந்து கால்குலேட் பண்ணி நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னா டாப் லெவல் டீமுக்கும் இதுதான் இப்படி, ஆமா இந்த மாதிரி தான் வெளியில வந்தா இப்படி 50% கிட்டத்தட்ட டிராப் வச்சிருக்கிறாங்க, உள்ளே யூஸ் பண்ற மாதிரி தான் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மேலையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணி ரீஎன்ஷூர் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். ஓகே, பட் அசாஃப்னா இப்படி புரிஞ்சுக்கோங்க, இதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா கம்யூனிட்டி பில்டிங்ல நாங்கள் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பார்த்ததுனால, இப்போ நான் ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுவேனா அப்படின்னா எஸ், வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பேசிஸ்ல நான் உங்களுக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துட்டு வரோம். எனவே இப்போ USDA நம்ம வந்து ஸ்வாப் பண்றோம். இதுல வந்து 1 inch அப்படிங்கிற ஒரு டெக்ஸ்ட் மூலமா ஸ்வாப் ஆகுது. நீங்க டைரக்டா பேன்கேக் ஸ்வாப்ல பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேன்கேக் ஸ்வாப் இன்னும் நான் யூஸ் பண்ணல, அதனால சேஃப் ஃபால்லே நீங்க பண்ணிட்டு இருக்கிறோம். கன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் என்னென்ன ஸ்டேஜஸ்ல இருக்குங்கிறத இருக்குங்க. ஸோ USDA வந்துட்டு எஸ் சக்ஸஸ். ஸோ இப்போ என்னோட USDT வேலெட்ல போயிட்டு நான் செக் பண்ணிக்கலாம். எஸ், உள்ள வந்துருச்சு. ஓகே, ஸோ $79.83 எனக்கு உள்ள வந்துருச்சுங்க. ஸோ எல்லாமே குயிக்காகவே லிக்விடேட் பண்ண முடியுது. உங்களுக்கு கான்ட்ராக்ட் அட்ரஸ் எல்லாமே குரூப்ல மறுபடியும் ஷேர் பண்றோம். ஏஎஃப்எக்ஸோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் பிளஸ் USDAயோட கான்ட்ராக்ட் அட்ரஸ் ஆல்ரெடி நீங்க எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் இருந்தாலும் மறுபடியும் ஷேர் பண்றோம். இப்போ வேலெட்ல போயிட்டு நீங்க கனெக்ட் பண்ண வேண்டியது என்னன்னா, மேனேஜ் காயின்ஸ் இடத்துல போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க.
அதில் எந்த நெட்ஒர்க்னு கேட்கும், பிஎன்பி செயின் செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த கான்டாக்ட் அட்ரஸ் ஏஎஃப்எக்ஸ் கான்டாக்ட் அட்ரஸ் போட்டீங்கன்னா அங்கே ஏஎஃப்எக்ஸ் காமிக்கும், கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி யூஎஸ்டி போடுங்க, அதோட கான்டாக்ட் அட்ரஸ் போட்டீங்கன்னா அதோட நேம் காமிக்கும், கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. அவ்வளோதான், ரெண்டே வேலை தான். காப்பி பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வேலட் கனெக்ட் ஆயிடுது, ஐடியில் வேலட் கனெக்ட் ஆயிடுது. நீங்கள் வித்ட்ரால் போட்டீங்க அப்படின்னா எல்லாமே உள்ள உங்களோட வேலட்டுக்கு வந்துடுது, ஐடிக்குள்ள இல்லை வேலட்டுக்குள்ளே வந்துடுது. ஏன் வேலட்டை கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா, நாளைக்கே மறுபடியும் இந்த டெபாசிட் ஹோல்டு பண்ணுறோம், இந்த வித்ட்ரால் ஹோல்டு பண்ணுறோம், இந்த ப்ராசஸ் அப்டேட் பண்ணுறோன்னு சொன்னாலுமே கூட எல்லாமே உங்களோட வேலட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா வேலட்டுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் ஈஸியாக லிக்விடேட் பண்ண முடியும். ஏன்னா அது பேன்கேக் ஸ்வாப்பில் லிக்விடிட்டி ஆட் பண்ணி வச்சிருக்காங்க, யூஎஸ்டிடி ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. ஏஎஃப்எக்ஸ் கொடுத்தாலும் யூஎஸ்டிடியாக மாறப்போகுது, யூஎஸ்டி ஏஐ கொடுத்தாலும் உங்களுக்கு யூஎஸ்டிடியாக மாறப்போகுது. ஸோ அதனால் எல்லாமே நீங்கள் வேலட்டை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேலட்டை கனெக்ட் பண்ணி எல்லாமே வித்ட்ரால் போட்டு இமிடியேட்டாக வித்ட்ரால் போட்டீங்கனாலே இங்கே வேலட் தான் கிரெடிட் ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு வேலட் தான் கனெக்ட் ஆகுது. ஒரே வேலட் அட்ரஸை மல்டிபிள் ஐடிக்கு கனெக்ட் ஆகலை, அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 4 ஐடி வச்சிருக்கிறேன், 5 ஐடி வச்சிருக்கிறேன்னா நான் ஒவ்வொரு ஐடிக்கும் ஒவ்வொரு வேலட்டை நான் கிரியேட் பண்ணிக்க முடியும். சார் சொல்லிட்டுங்களா ப்ளீஸ் சார்? எஸ் சார், சொல்லுங்க சார். நம்ம அப்படி வேண்டாம் சார், காயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கு சார் மேலே. ஆமாம், ஒரு ஐடி போட்டு அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க, எல்லா ஐடி போட்டு குழப்பிருங்க. அதனால எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஐடியிலேருந்து வித்ட்ரா பண்ணிக்கங்க, அதை ஃபாலோ பண்ணிங்க, அது கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. பட் அந்த ஒரே ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால வித்ட்ரால் வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க சார், அதில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை சார், மேலே மூவ் ஆகுதுன்னு காயினுங்க. இல்லை மேலே மூவ் ஆகுது, பட் அந்த மூவ் ஆன காயினுக்கு ROI வந்து அது வித்ட்ரால் ஆகலைங்கிற மாதிரி கால்குலேஷன் வந்து மீட் அவுட் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே சார், ஒரு தடவை செக் பண்ணிக்க சார். ஓகேங்க சார். அதே மாதிரி இன்னொன்று என்ன சார், இப்போ நம்ம கீழே ஒரு டவுன்லைன் ஐடியில் உங்களுக்கு ROI வந்திருக்கும், அந்த ROI மூவ் பண்ணலாம். எஸ், கரெக்ட் தான், ROI மூவ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் அது வந்து வரதானே இன்ஷூர் பண்ணிக்கலாம் சார், இன்ஷூர் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அது ஒரு நல்ல ஐடியா தான். எல்லாமே ஒரே ஐடிக்கு போயிடுச்சுன்னா ஒரே வேலட்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல ஐடியா தான். பட் இன்கேஸ் மல்டிபிள் ஐடி, நான் வந்துட்டு VIP 5 இருக்கிறேன், எனக்கு கீழே 2 ஐடி நான் VIP 4 வச்சிருக்கிறேன், ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னொரு 2 வேலட்டை நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லை, நீங்க மேலே போய் அந்த வேலட் நேமை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் போய் நீங்க ஆட் வேலட் கொடுத்தீங்கன்னா ஆட் வேலட் வந்துடும். அதில் போயிட்டு நீங்க ஈஸியாக வந்துட்டு டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துல வேலட் கிரியேட் பண்றீங்க. அந்த அட்ரஸை USDT PEP20 அட்ரஸோ இல்லை AFX ஆட் பண்ணீங்கன்னா AFX PEP20 அட்ரஸோ நீங்க காப்பி பண்ணி நீங்க அந்த ஐடிக்குள்ள போய் வேலட் கனெக்ட்ல போய் அட்ரஸை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு OTP போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அது கனெக்ட் ஆயிடும். சிம்பிள். ஓகே, ஸோ வேற ஏதாவது ஷேர் பண்ணுமா சார்? வேற டீடைல்ஸ் ஏதாச்சும் இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் ஷேர் பண்ணுமா சார்? இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, ஒன் செகண்ட், ஸ்டாப் மை சார். ஓகே, ஸோ சில கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதாவது நான் ஸ்வாப் பண்ணும்பொழுது BNB காயின் தேவைப்படுது, சர்வீஸ் ஃபீஸ், நெட்வொர்க் ஃபீஸ் வந்து தேவைப்படுதா அப்படின்னா எஸ், தேவை. BNB வந்து ரொம்ப மினிமமா வாங்கிக்கலாம் சார், $5 கூட நீங்க BNB காயின்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஒன் செகண்ட், அதையும் நான் வந்து ஷேர் பண்றேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ சேஃபர் வேலட்டுக்குள்ள போயிட்டு இன்கேஸ் நீங்க USDT வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட USDT வேலட்டுக்குள்ள போங்க. ஸோ ஒன்ஸ் USDT வேலட்டுக்குள்ள போயிட்டீங்கன்னா இங்க ஸ்வாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஸ்வாப்ல போயிட்டு நீங்க மேல USDT இருக்கணும், கீழே BNB வரணும். அதான் நான் USDT கொடுத்து BNB வாங்க போறேன், பேமெண்ட் பண்றது USDT பண்ண போறேன், ரிசீவ் பண்றது BNB நான் எனக்கு வரணும். அப்ப மேக்ஸிமம் எனக்கு எவ்வளவு டாலர் தேவைப்படுதோ நான் இங்க என்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து எனக்கு ஒரு $5 போதும் அப்படின்னா ஓகே, ஃபைன். ஸோ அந்த $5 எனக்கு 0.00580622 BNB எனக்கு வரப்போகுது. ஸோ எனக்கு நெட்வொர்க் ஃபீஸ்க்கு ஒரு $5 இருந்தாலே போதுங்க, $5 $10 மேக்ஸிமம் இருந்தாலே போதும், அதுவே மோர் தென் எனஃப். ஸோ இதை நான் கிளிக் பண்ணிட்டேன், ஸ்வாப்பை கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு XY ஸ்வாப்புங்கிற ஒரு DXல வந்துட்டு ஸ்வாப் ஆகுது. ஸோ இதாங்க பிளாக் செயினோட ப்ராசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குங்க. டீசென்ட்ரலைஸ்டு அப்படிங்கிறது இதுதான். சும்மா எல்லாமே செட் பண்ணி வச்சாலும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் அஃபீஷியல்ஸ் வெரிஃபை பண்ணி வரதுக்குண்டான டைம்லாம் இங்கே எடுத்துக்காது, இமீடியட்டாக எல்லாமே டக்கு நடக்கும். ஸோ மேபி நிறைய பேர் அந்த ப்ராசஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் கவனமாக பண்ணுங்க. எல்லாமே டக்குன்னு ஆட் பண்ணிட்டு BNB வாங்கி வச்சுட்டு பண்ணுங்க. அனுப்பும்போது BNB இல்லை, கேஸ் ஸ்டேஷன் போய் சொல்லி கேட்கும், அது மாதிரி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஓகே,
ஸோ இது எனக்கு எங்க ரிசீவ் ஆயிருக்கும் அப்படின்னா என்னோட பிஎன்பி வாலெட்ல ரிசீவ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ 0.005799 பிஎன்பி எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்ல பிஎஸ்சி செயின்ல நீங்க வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நெட்வொர்க் ஃபீஸ் பிஎன்பி அப்படிங்கிற காயின், அவங்களோட நேட்டிவ் காயின், நேட்டிவ் டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ இதை வாங்குறது நீங்க இன்டர்னலாவே வேலட்டுக்குள்ளே நீங்க வாங்கிக்கலாம். $5 $10 மேக்ஸிமம் வாங்கி வச்சுக்கோங்க, அதுவே போதும். ரொம்பலாம் வாங்கி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நெட்வொர்க் தான் யூஸ் பண்ண போறோம். இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்றீங்கன்னா பண்ணிக்கோங்க, தைரியமா பண்ணலாம். ஏன்னா அதோட பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் ஏறும். இல்லைன்னா ஒரு $5 $10 போதும். அதுவே நீங்க நிறைய டிரான்சாக்ஷன் அதை வந்து பண்ண முடியும். ஏன்னா ரொம்ப ரொம்ப மினிமமா தான் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எடுக்கும். ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் நெட்வொர்க் ஃபீஸ் எதுனா பிஎன்பி தான். ஸோ அதனால நிறைய யூசர்ஸ் அதில் இருக்கிறாங்க. ஓகே, ஸோ அடுத்த ஒரு நிமிஷம். AFX Web 20 coins sample, so many AFX coins source in which I choose. சார் AFX அதை நீங்க வந்துட்டு டைரக்டா செலக்ட் பண்ணீங்கன்னா மெனி AFX காயின் காமிக்கலாம். நீங்க வந்து இந்த கான்ட்ராக்ட் அட்ரஸ் போட்டு மேனேஜ் காயின்ஸ்ல போய் நீங்க நெட்வொர்க் வந்து பிஎன்பி ஸ்மார்ட் செயின் செலக்ட் பண்ணி கான்ட்ராக்ட் அட்ரஸ் அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா கம்பெனி கொடுக்குற கான்ட்ராக்ட் அட்ரஸ் தான் ஒரிஜினல்ங்க. ஏற்கனவே அங்கே போட்டு வச்சிருப்பாங்க. கம்பெனியே வந்து நிறைய ட்ரையலுக்காக கூட ஆல்ரெடி சில விஷயங்களை வந்து பார்த்து வச்சிருப்பாங்க. ஸோ அதனால இப்போ கரண்ட்லி என்ன கான்ட்ராக்ட் அட்ரஸ் கொடுக்குறோமோ அந்த கான்ட்ராக்ட் அட்ரஸை நீங்க அங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே அதை வந்துடும். ஆட்டோமேட்டிக்காவே அதுக்கு முன்னாடி AFX Web 20 காமிச்சிடும். ஸோ அதுதான் வந்து உங்களோட வேலட்டோட கனெக்ட் ஆகும். மற்ற AFXலாம் இருக்குது, அது டிஃபால்ட்டா நீங்க போய் வேலட்ல போயிட்டு நீங்க AFX செலக்ட் பண்றீங்க, அது வருது அப்படின்னா அது வந்து மிஸ்டேக் ஆயிரும் சார். ஒரே நிமிஷம் அதை நான் ஷேர் பண்ணி சொல்லிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேனேஜ் காயின்ஸ்ல போயிட்டு நீங்க பிளஸ் சிம்பிள் போட்டு கான்டாக்ட் அட்ரஸ் போடாம நீங்க என்டர் டோக்கன் நேம் போட்டு சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க AFX சர்ச் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ AFX வரானா IFX வரானா இந்த மாதிரி நிறைய காமிக்கும். இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ ஒன்னுக்கு ஒரு கான்டாக்ட் அட்ரஸ் இருக்கு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த AFX Web 20 பாத்தீங்கன்னா 0x ஸ்டார்ட் ஆகி 3741 முடியுது. இப்போ நம்மளோட AFXோட கான்டாக்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கறத நம்ம என்ஷூர் பண்ணணும். ஸோ அதனால நீங்க டைரக்டா போட்டுக்கலாம். இப்போ 788 முடியறதா ஆக்சுவல் கான்டாக்ட் அட்ரஸ் கம்பெனி கொடுத்தது. ஓகேங்களா? இப்போ 788 எதுவுமே இல்லைங்க. ஸோ அதனால இதுக்குள்ள போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். இதுல நீங்க போகாதீங்க, சர்ச்சுக்குள்ள போகாதீங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பிளஸ் சிம்பிள் டச் பண்ணுங்க. நெட்வொர்க் வந்துட்டு பிஎன்பி செயின் செலக்ட் பண்ணிட்டு இந்த கான்டாக்ட் அட்ரஸ் இடத்துல நாம கொடுக்குற அந்த கான்டாக்ட் அட்ரஸ் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அங்கே AFX காமிக்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டு வெளியில வந்தீங்கன்னா ஆட் ஆயிடும். ஸோ இதுதான் ப்ராப்பர் வே. டைரக்டா நீங்க போய் செலக்ட் பண்ணாதீங்க. அந்த நெட்வொர்க்ல நிறைய ட்ரையல்ஸ் எடுத்துப்பாங்க, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நிமிஷம். ஸோ பேன்கேக் ஸ்வாப் எப்படி செலக்ட் பண்ணு கேட்குறீங்க? அதுக்கு ஒரு லிங்க் இருக்குங்க, நான் அனுப்புகிறோம், குரூப்பில் அனுப்புகிறோம். ஸோ அதில் வந்து நீங்கள் போயிட்டு பேன்கேக் ஸ்வாப்பே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். சேஃப்பால்குள்ளேயே நீங்கள் பேன்கேக் ஸ்வாப்குள்ளே போக முடியும். ஸோ சேஃபால் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மேபி அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தேன்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பேன்கேக் ஸ்வாப் வேணும்னா அது லிங்க் இருக்குது, நான் அனுப்புகிறோம். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஹவு டு கிரியேட் நியூ வேலட் சார்? ரொம்ப சிம்பிள். இப்போ நான் காமிச்சலே ஸ்க்ரீன்ல அது மாதிரி நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தீங்கன்னா பண்ணிக்கலாம். இல்லை நான் ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணா பிளே ஸ்டோர்ல போய் சேஃப் பால்னு போட்டீங்கன்னா அந்த சிம்பிள் போட்டு நீங்க டவுன்லோட் பண்ணலாம். உங்களோட லீடர் யாரோ அவங்களை கனெக்ட் பண்ணுங்க. சிம்பிளா வந்துட்டு டவுன்லோட் பண்ணி அந்த சீட் வேர்ட்ஸ் எல்லாம் காப்பி பண்ணி வைக்கணும். சேஃப்டி ஆஸ்பெக்ட்ல என்னென்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஓகே, ஸோ பேனல் மெம்பர்ஸ் வேற ஏதாச்சும் ஷேர் பண்ணுமா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு இந்த டெக்னிக்கல் டீடைல்ஸையும் ஆக்சுவலா என்ன ஸ்ட்ராட்டஜி நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். மேபி இதுல இன்னும் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிடும் நான் நம்புறேன். ஏன்னா இது என்னடா இது இறங்கிடுச்சு அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து இன்னைக்கு கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ப்ராசஸ் லைவ்ல இருக்குது, அது மட்டும் தான் நான் வந்து முக்கியமா நான் பாருங்கன்னு நான் சொல்றேன். ப்ராசஸ் லைவ்ல இருக்கு. எனி ப்ராசஸ் அவங்க மைக்ரேட் பண்ணாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அந்த டைமிங்ல முடிச்சு அந்த ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வந்து ப்ராசஸ் லைவ்ல இருக்கு. ஸோ அதனால நீங்க இருக்கிற இந்த லைவ்ல இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நீங்க வந்து ரெக்கவர் ஆகிக்கலாம். அதாவது கம்மியான வேலட்ல இது இப்போ ப்ரைஸ்ல கிடைக்கும் போது நீங்க வாங்கிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூபே சொன்ன மாதிரி இந்த எக்கோசிஸ்டம் லான்ச் நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்சேஞ்ச் லான்ச்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. ஏஐ பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச், ஐஃபிக்ஸோட ஏஐ பேஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் வருது. ஸோ அந்த எக்ஸ்சேஞ்ச் லான்ச், அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறமா தான் நிறைய
இப்போ டிஃபை ஸ்டேக்கிங் ப்ரோட்டோகால் இதுல வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள அந்த ஆர்பிட்ரேஜ் ட்ரேடு இதெல்லாம் நடக்க போகுது. இந்த டேக்மேன் யூஸ் பண்ணி நிறைய அந்த எம்பிவி கேப்சர் பாட் இந்த மாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ல அந்த ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ ஒன்னொன்னா பில்ட் ஆகும்பொழுது நமக்கு வந்து எப்படி மொமெண்டம் போகுதுங்கிற அந்த டிராவல்ல நம்ம நிறைய பிசினஸ் வந்து பேச முடியும். இன்னும் கான்ஃபிடண்டா நம்ம வந்து பிசினஸ் எடுக்க முடியும். இப்போதைக்கு சேஃபா என்ன பிசினஸ் எடுக்க முடியும், என்ன சொல்லி என்ன ப்ராப்பரா எஜுகேட் பண்ணி பிசினஸ் எடுக்க முடியுமோ நீங்க எடுங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ப்ளீஸ் டெல் மீ அவுட்லைன் சார். லாஸ்ட் 5 minutes ஒன்லி ஜாயின் சார். ரொம்ப சாரிங்க, மறுபடியும் வந்து எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு 8 மணிக்கு மேல. உங்களோட அப்ளை லீடர் யாரும் உங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஒன்றும் பெருசா பேசலைங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி, இந்த பிரைஸ் ட்ராப்புக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக தான் இருக்குது. இன்னைக்கு பிரைஸ் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே கம்யூனிட்டி கிட்ட போகும்பொழுது நிறைய நியூ பையர்ஸ், நியூ இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர போறாங்க. ஸோ அதனால இதுல வந்து இந்த செட் பேக்குங்கிறது பிரச்சனை கிடையாது. ரெக்கவர் ஆகும். ரெக்கவர் ஆல்மோஸ்ட் 50% ரெக்கவர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஷார்ட் பீரியட்ல இன்னும் கொஞ்சம் 50% அந்த பிரைஸ் வந்து ரெக்கவர் ஆகக்கூடிய மொமெண்டம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம். அதுல நிறைய டெக்னிக்கல் ப்ராசஸையும் சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ மறுபடியும் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணலாம். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பேனல் மெம்பர்ஸ் எல்லாமே ஓகேன்னு நினைக்கிறேன். யாராச்சும் உங்களோட ஃபீட்பேக் ஃபைனலாக ஷேர் பண்ணீங்கன்னா we will wind up. செந்திலான் சார். ப்ரோ, அந்த பெப் 20 சார் பினான்ஸுக்கு வந்து மினிமம் $3 இருந்தாவே போதும். பண்றதுக்கு மினிமம் $3 இருந்தா போதும் ஒண்ணு. அப்புறம் USDA வந்து இப்ப நம்ம ஒரு $10 கொடுத்தோம்னா அது $24 வருது. 2.4 டைம்ஸா இருக்குது USDA ஸ்வாப்ல. அதனால ஏதாவது பெனிஃபிட் அதை உள்ள கொண்டு போயிட்டு நம்ம இது பண்ணலாமா? ரதி பிரியா மேடம் கூட சொன்னாங்க லாஸ் இல்ல திருப்பியும் ஸ்டேக் பண்ண பெஸ்ட்ன்ட்டு. மூச்சு சார் அதான் சொல்றாரு, ஏழுமலை சார் அதான் சொன்னாங்க. அது கரெக்ட் தானா? இல்ல USDA வெளில பர்ச்சேஸ் பண்றீங்களா? இல்ல நம்ம இப்ப நீங்க ஸ்வாப் பண்ணி நம்ம போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, கான்ட்ராக்ட் அட்ரஸ் போட்டு வச்சிருக்கோம்ல. பட் டாலர் கொடுத்து AFX வாங்குற மாதிரி டாலர் கொடுத்து USDAயும் வாங்கலாம். அது 2 டைம்ஸ் அதிகமா வருது. $10 போட்டோம்னா $24 வருது. 2.4 டைம்ஸ் எச்சா இருக்கு. சோ அத உள்ள கொண்டு வந்து ஸ்வாப் பண்ணோம்னா AFX அதிகமா தானே வரும் அப்படி கேக்குறேன். ஆமா, நீங்க வெளியில வாங்கும்போது கம்மியான பிரைஸ் வாங்குறீங்க, உள்ள கொண்டு வரும்போது $19.76 உங்களுக்கு வந்து ஸ்டேக் ஆகும். அதான் 1:1 இது ஜாஸ்தியா இருக்குது, அதுக்காக சொல்றேன். ஆனா இங்க இருந்து உள்ள போகும்போது இல்ல உங்களுக்கு வந்து அதுல 50% USDA ஆகும், 50% AFX ஆகும் தான் போகுது அது. ஓகேங்களா? சோ நீங்க எவ்வளவு இப்ப $100க்கு 10 AFX வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ 10 AFX உள்ள கொண்டு போறீங்க, அது $200 இருக்குது. இல்ல இப்ப நான் $100க்கு USDA வாங்கினா 240 USDA வருது. அதை கேக்குறேன். நோ நீ USDA கொண்டு போய் ஸ்டேக் பண்ண முடியாதுல்ல. இல்ல அத அங்க ஸ்வாப் பண்ண முடியுமா? ஸ்வாப் பண்ணிக்கலாம் சார். ஸ்வாப் பண்ணிக்கலாம். அப்ப ஏழுமலை சார் அப்படி பண்ண முடியுதா? இல்ல சார், பண்ணலாம். ஆனா ஸ்வாப் பண்ணிக்க முடியும். அதை நீங்க ஒரு ட்ரையல் பார்த்துட்டு பண்ணிக்கோங்க சார். செந்திலான் சார், நீங்க ஒரு ட்ரையல் பார்த்துக்கோங்க. சரிங்க ப்ரோ. ட்ரையல் பார்த்து பண்ணிக்கோங்க. அதான் இது என்னன்னா நிறைய ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் ஈஸியா வந்து பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஆனா ஒரே ஒரு சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனோட மேல இருந்து எந்த அப்டேட் வரல. எதனாலன்னு எனக்கு தெரியல. மேல அப்ளைனுக்குமே வந்துட்டு ஒரு கிளாரிட்டி இல்லைங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் உட்காந்து சரி, நான் வந்து 2 days வெயிட் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு ப்ராப்பர் அப்டேட்ஸுமே எதுவும் எனக்கு கிடைக்காதனால நான் உட்காந்து எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம டிஸ்கஷன் மூட் சார்ட்ட பேசினேன், சுரேஷ் சார்ட்ட பேசினேன், ஏழுமலை சார்ட்ட பேசினேன், எல்லாம் டிஸ்கஷன்லாம் பண்ணி ஓகே அப்ப இதுதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு கன்க்ளூஷன் வந்து டிஸ்கஷன் பண்றோம். பட் இதுதான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா இது இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. பட் இன்னமும் கம்பெனியோட இந்த அப்டேட்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டிஸ்கஷன் இருக்கு. ஒன்ஸ் அது வரும்போது நான் உங்களோட ஷேர் பண்ணலாம். ஸோ கனெக்டடா இருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பேனல் மெம்பர்ஸ், ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு ரொம்ப செஷன் வந்துட்டு ரொம்ப எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஒரே நிமிஷம், நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. சார் அனைத்து ஐடிக்கும் ஒரே வேலட் யூஸ் பண்ணலாமா? சார் பண்ண முடியாது சார். அனைத்து ஐடிக்கும் ஒரே வேலட் யூஸ் பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ஐடிக்கும் ஒரு வேலட் கனெக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்களோட ஐடியில கீழே ஸ்டேக் பண்ணல இல்லை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஐடியில வரக்கூடிய ROI காயினை மேல ஒரே ஐடி டிரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரால் போட்டுக்கோங்க. பட் எனக்கு இன்னொரு மூர்த்தி சார், ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ROI வித்ட்ரால் போடும் பொழுதே வந்து ஓகே வேலட் கனெக்ட் பண்ணலன்னா உள்ள இந்த அசட்ஸ்ல இருக்கும் இல்லையா? ஓகே ஃபைன். அப்ப அது வந்ததுக்கு அப்புறமா நீங்க இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் மூலமா டாப் ஐடிக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அங்க ஒரே ஒரு வேலட்டை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருந்து நீங்க வித்ட்ரால் போட்டுக்கோங்க. அதுல இருந்தும் வந்து USDA தான் ஸ்வாப் பண்ணி வெளியே கொண்டு வர முடியும் சார். அங்க AFX வெளியே கொண்டு வர முடியாது. ஆமா வெளியே நீங்க வந்து சேஃபர்ல வேணா ஸ்வாப் பண்ணிக்கலாம் வேண்டும், AFX வேணும்னா. ஓகே, ஸோ இன்னொரு செஷன் கூட வச்சுக்கலாங்க. ஏன்னா இப்போதான் அந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஒரு மோர் கிளாரிட்டி கிடைச்சிட்டே இருக்குது. இன்னொரு செஷன் வச்சு டெக்னிக்கல் செஷன் வச்சு நம்ம அந்த ஸ்வாப் பண்றது எல்லாமே நம்ம வந்து சொல்லி கொடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு நீங்க பண்றீங்கன்னா உங்களோட அப்ளைனோட டிஸ்கஸ் பண்ணி ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க.
ஏதாவது ஸ்வாப் பண்ணி வரல வைக்கலன்னு சொல்லி யாரும் டென்ஷன் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால அவங்களோட அப்ளைனோட கனெக்டடா இருங்க. அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டுட்டு அந்த ப்ராசஸ் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு டெக்னிக்கல் செஷனோட நம்ம ஆர்கனைஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே. ஸோ தேங்க்யூ ஆல். ஹேவ் அ குட் டே, ஹேவ் அ குட் நைட். இன்னொரு செஷன்ல அடுத்து நம்ம மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் வீக்ல ஃபர்தர் டெக்னிக்கல் செஷனோட நம்ம வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். இதுக்கு இடையில எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் உங்களுக்கு குரூப்ல வாய்ஸ் நோட் மூலமா நம்ம ஷேர் பண்ணுவோம். தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ பேனல் மெம்பர்ஸ். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ.